நாங்கள் பாவைக்கு சாத்தி நீராடினால் தேங்கில் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு வரும் சென்னலூரு கயலூரை போதில் பொலிவண்ட கண்படுப்பாம் தேங்காத புக்கிருந்த சேர்த்தமுறை பத்தி வாங்க உடம் நினைக்கும் வல்லல் பெரும்பதுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தோரம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சன்னலோடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முறை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காது செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இது 3வது பாட்டு. இது அவாந்தர பலம். அதாவது இவாளுக்கு பகவான் பகவானுடைய சம்ஸ்லேஷம் அவருடைய சேர்க்கை கிடைக்கிறது. அதுதான் பிரதான பலம். அது வரைக்கும் யார் காத்திருப்பா? நடுவில் ஏதாவது பலன் உண்டா அப்படின்னு கேட்டா மத்தியானம் பிரசாதம் வரைக்கும் வாய் முடிந்து அபிஷேகம் ஏதாவது கொடுத்தாதான் மத்தியானம் ததியாரணத்துக்கு வருவார் இல்லையா? மத்தியானம் ததியாரணம் சாப்பிட்றதான் பிரதானம். அதுக்கு அவாந்தர பலம் அது 12 மணி 1 மணி, அதுவும் இப்போ என் காலத்தில் ரொம்ப 2 மணியாக இருக்குன்னு வச்சுட்டு இருக்கேன். அது வரைக்கும் பட்னியாக இருக்குதுன்னா கொஞ்சம் ஆறுதலுக்காக இப்போ அந்த அபிகமன பிரசாதம் தரும். இது அவாந்தர பிரசாதம். அந்த மாதிரி எந்த ஒரு கர்மாவும் சொர்க்கம் வருதுன்னா ஜோக் ஜீவதி என்று வந்து அன்னவானோ பவதி இதெல்லாம் நடுவில் சில பலங்கள்லாம் வரணும். அந்த மாதிரி கிருஷ்ண சம்ஸ்கிருதம் அவளுக்கு ஊராருக்கு என்ன பலன் கேட்டார்? நீங்காத செல்லும் நிறைந்து என்று அவாந்தர பலன் சொல்றார். இது என்ன பண்ணணும்னு கேட்டால் இந்த நோன்பு நோர்க்குச்சு உத்தமன் அது கேள்வி சொல்லி பரமன் அடிப்பாடின்னு கேள்வி சொன்னான். முதல் பாட்டில் நாராயணன், 2வது பாட்டில் பார்க்கல் பையத்துன்ற பரமன் தான் பரம் வியூகம். இங்கே விபவாவதாரத்தில் திருவிக்கிரமாவதாரத்தை திருவிக்கிரமாவதாரத்தை இங்கே எடுக்கிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன், அந்த உலகளந்த திருவிக்கிரம்னு சொல்ல ஓங்கி உலகளந்த உத்தமன். அங்கே பையத்துன்ற பரமன் தூங்குற போது அழகு பெருமாளுக்கு தவிர வேற யாருக்குமே கிடையாது. நீங்கள் சில தெய்வங்களை தூங்க பண்ணுவீங்களேன். நம்ம கண்ணனை இந்த சொர்ண தங்கப்பட்ட இந்த தங்கப்பொட்டில் எவ்வளோ பண்ணால் அதுவே ரொம்ப அழகாக அர்ச்சாமூர்த்தியை முதல் ஐஷங்கர் காலேஜ் வச்சாவிட்டு மதுராந்தத்துக்கு ஆடுற சிலாவட்டம்னு ஒரு சின்ன கிராமம், மதுராத்துலேயும் 1.5 மைல். அந்த கிராமத்தில் ஐஷங்கர் இருக்கு. அங்கே அபிகமனத்தை முடிச்சுட்டு இங்கே மதுராந்தத்துக்கு ஆடுறார் ஐஷங்கர். இங்கே கோஷ்டிபுரம் சுவாமி பிரின்சிபல். என்ன சேர்த்தி காலேஜ் வச்சது ஐஷங்கர், அதுக்கு பிரின்சிபலாக இருந்து கோஷ்டி அந்த மாதிரிலாம் இப்போ வருமானா மனுஷா கிடையவும் கிடையாது. நிர்வாகர் கரஸ்பாண்ட் மகர்ஷி வாசுதேவாச்சார். இப்போ எல்லாம் எல்லாருமே கிரகஸ்தாலாக இருந்து ஆச்சாரியம் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட சேர்த்து கோஷ்டிபுரம் சுவாமி ஆசிரியர் எதிர்கொண்டு அழைக்கிறதா அந்த சுவாமியை உபாசனங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்காக இங்கே காத்தா தன் அனுஷ்டானத்தை முடிச்சது உபாசனம்லாம் பண்ணிட்டு காலேஜ் நானும் கூட போயிட்டு இருக்கேன். காலேஜ் பசங்களோட பிரின்சிபால் போகாது. இப்போ இந்த காலத்தில் லீவ் விட்டுச்சா வாத்தியாளுக்கு மேலே பசங்க ஓடி வந்துடுது பம்பாய்க்கு பள்ளிக்கூடத்துலேருந்து. அங்கெல்லாம் நாங்கள் முன்னாடி போகவே இல்லை. சுவாமி அழைச்சி சுவாமியோட கூட தான் போனோமே தவிர நாங்களாக போய் எங்களுக்கு மடத்தில் மனுஷா தெரியும் அங்கே போய் நாங்கள் ஓட்டுன்னு அதிகாரங்கள் பண்ணுறது கிடையாது. ஓட்டுன்னு சுவாமியோட போயிட்டு இருக்கோம். அப்போ குதிரை என்ன பண்ணால் விஸ்வரூபம் ஆகிடுது. சன்னதி மாட்டை ஓட்டுன்னு வராங்க ஒரு சூதன். அப்பா இந்த மாடு யாருக்குன்னா சன்னதி பசுங்கோ அப்படின்னா அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இப்போ வாங்க முடியுமான்னு அவன் திரும்ப விட்டுருக்கான். இது அப்போ ஐஷங்க சுவாமி கோஷ்டி சுவாமி சாச்சார் என்ன மடத்துடைய பெருமை. சன்னதியிலேருந்து வரான் சூதரன். இது யாருன்னா மடத்து பசுங்கன்னு சொல்லாம இல்லையா? சன்னதி சம்பிரதாயம் சன்னதின்னு பேரு. இது சன்னதி பசுங்க. அது இதுதான் நினச்சா அந்த மாதிரி காலத்தை கொண்டு வரவே முடியாது. நான் எவ்வளோ ஆசைப்படுறேன், முடியல. சன்னதி பசுங்க அது அப்படின்னு சொன்னான். சுவாமி அப்படியே உருகி போயிட்டு அப்புறம் சுவாமி வேணா அதுக்குள்ள விஸ்வரூபம் ஆயிடுது, அபிகமனே ஆயிடுது. பெருமாளை சயனத்தில் இதில் பொட்டில் இழப்பு விட்டான். அப்புறம் சுவாமி இங்கேருந்து இந்த சிம்மனை மாத்திரம் கொஞ்சம் திறந்து சேவை பண்ணி சொல்லி அந்த சயனத்திற்கோத்த இந்த சிம்மன் ரொம்ப அழகாக சேவை அப்புறம் சுவாமி அனுபவிச்சிருக்கேன். அப்புறம் எங்களையெல்லாம் கூட பக்கத்தில் இருந்து சேவை சொல்லி அந்த மாதிரி அந்த அழகு இருக்க அங்கே பையத்துன்ற இங்கே சொல்லிச்சு ஓங்கி உலர்ந்த உத்தமன். அவன் யாரு? திருவிக்கிரமன். ஆண்டாள் திருவிக்கிரமன் பற்றி சொல்லிச்சு உத்தமன்னு சொல்கிறான். மற்ற பேர்லாம் அவ்வளோ உத்தமாள் இல்லைன்னு தான் அர்த்தம். அந்த திருவிக்கிரமத்தை ரொம்ப ஈடுபாடு ஆண்டாளுக்கு. இந்த 30 பாசத்தில் 3 இடத்துல அவளை பாட்டு இல்லையா? மற்ற எந்த பெருமாளையும் பாடல. இங்கே ஓங்கி உலர்ந்த உத்தமன், அம்பரம் ஊடுத்து ஒழுங்கி உலர்ந்த அங்கே உம்பர் ஹோமன், அப்புறம் அந்தி உலகம் எடுத்து அடி போட்டி. மகாபலி சக்கரத்தில் 3 அடி தர முடியல, இவள் 3 அடி கொடுத்துட்டா அப்படின்னா லயன். ஏன் 3 பாட்டில் 3 அடி கொடுத்துட்டாரு. அவளை சொல்லிச்சு உத்தமன் பேர் பாடி. அதில் நாம் என்ன பண்ணணும்? திருவிக்கிரமன் பற்றி பாடணும். அப்படி பாடி நாமும் நம் பாவிக்கு சாற்றி நீராடினால் தீங்க ஓங்கி உலர்ந்த உத்தமன் பேர் பாடி நாம் பெருமாள் தவிர வேற யாரும் நமக்கு கத்தி இல்லை பிராப்பியம் இல்லைன்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட நாங்கள் நம் பாவிக்கு சாற்றி நீராடினால் அந்த தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது. வேற தேவதலை பற்றி பாடினா கூட மழை பெய்யும். ஆனால் 166 கோடி பணம் வேண்டிருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் கேட்பேன். இப்போ மழை கணத்து தண்ணி இல்லை, சேதம் மாத்திரம் 166 கோடி தமிழ்நாட்டில்.
அந்த மாதிரியாக சங்கடங்கள் இல்லாமல் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது. மாசத்துல 3 மழை சேர்ந்தாப்புல இல்லை. ஒரு நாள் மழை பெய்யும், 9 நாள் ரெஸ்ட் விட்டுரும். ஒரு நாள் மழை 9 நாள். அது ஊரெண்ணெய் வார்க்குமா போலேன்ற. ஊர் எண்ணெய்னா வல்லினம் இல்லை, ஊரு எண்ணெய். குழந்தைக்கு தள்ள வச்சு எண்ணெய், அந்த காலத்தில் எண்ணெய் யார் தேய்க்கிறாங்க? தேய்ச்சாலும் யாராவது வேலைக்காரி விட்டு தேய்க்க சொல்லுவாங்க. தேய்ச்சி அந்த ஒரு கர்ணோட பெரிய கர்ணத்தில் எண்ணெயை வச்சு தேய்ப்பார். அந்த எண்ணெய் இருக்கட்டும் தெரியாத நன்னா உள்ளுக்குள்ள தள்ள இறங்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு கர்ணம் அப்படியே லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணாலும் பண்ணிட்டா தேய்க்கிறது சக்தி கிடையாது உடம்புல. அதுக்கும் சரி மொத்த எண்ணெய் அதை கொடுத்துருவா. அப்படி தேய்ச்சா பிரயோஜனம் இல்லை. ஒரே நாளில் மழையெல்லாம் பெஞ்சுதான் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி ஊர் எண்ணெய் வைத்தா போல வியாக்கியானம் பண்றேன். அந்த மாதிரி தீங்கின்றி திங்கள் वृंदशिरोभिवन्द्ये श्रीमच्छटार्यतिराजसुपूजिते च शुद्धं मदीय हृदयं दृढमस्तु लग्नं। माता नृसिंहश्च पिता नृसिंहः भ्राता नृसिंहश्च सखा नृसिंहः विद्या नृसिंहो द्रविणं नृसिंहः स्वामी नृसिंहः सकलं नृसिंहः इतो नृसिंहः परतो नृसिंहः यतो यतो यानि ततो नृसिंहः नृसिंहदेवान्न परञ्च किञ्चित् तस्मान् नृसिंहं शरणं प्रपद्ये। ब्रह्मेन्द्ररुद्रमरुदर्कि किरीटकोटि सङ्घट्टिताङ्घ्रिकमलामलकान्तिकान्त लक्ष्मीलसत्कुच सरोर्हराजहंस लक्ष्मी नृसिंहं वदे करावलम्बम्। यो नित्यमच्युतपदां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षठकोपमुनीश्वरम् श्रीरङ्गेशीतीन्दुना करुणया सोऽस्यादिति प्रेक्षितम्। ख्यातश्रीनरसिंहकार्यमुनीत्पादाम्बुजेन्दिरम् दान्तिक्षान्तिदयादिविश्वगुणैः भान्तम् बुधाग्रेसरम्। श्रीमद्रङ्गशठारियोगिन्द्रपतिं श्रेयोनिधिं संश्रये। श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वर शठरिपुणा संयमीन्द्रेण दृष्टम् न्यस्तात्मानं नृसिंहे नरहरिषडजिद्योगिनेतुः प्रसादात् प्राज्ञं श्रीरङ्गकारिप्रभव यतिपतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघुवीक्षधारिं। श्रीरङ्गनाथषडगोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षठगोपहृद्यं वेदान्तदेशिकेतीन्द्रहं प्रपद्ये। सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरहरिषडजिद्रङ्गभूकारिजाभ्यां कारुण्यात् श्रीनृसिंहेन्द्रहरिषडरिपोः आत्मनिक्षेपसन्यम् वेदान्ते वावधूकस्त्वमिति षट्जितारङ्गपूर्वेण सूक्तम्। वात्स्यं नारायणार्यं पारवतदमनव्याख्याख्यातमीडे नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरशुद्धमुध्यापयन्ति स्वोच्छिष्टायां सर्जनिगलितं व्याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः। श्रीविष्णुचित्रकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराज हरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामननिशरणशरणं प्रपद्ये। இன்றைய திருநாள் பாட்டு புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை புலிசங்கின் பேரரும் கேட்டிலையோ புள்ளா எழுந்திடாய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தவில் துயிலமர்ந்த வித்தனி உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியந்த பேரரும் உள்ளம் பூந்து குளிர்ந்தோரும் பாவாய். வியாக்கியான பாசம் ஓங்கி உலகந்தால் பாருங்க. அந்த திருவிக்கிரம பற்றி சொல்லிச்ச உத்தமன் என்ற பதத்தினாலே ஆண்டாள் நிர்தேசம் பண்றார். அவன்தான் உத்தமன். சத்ருவசம் இல்லாமல்
பக்தாளை ரட்சிக்கிறது மட்டும் செய்த அவதாரம் இந்த திருவிக்ரம அவதாரம். இதுல யாரையும் வசம் பண்ணவே இல்லை. நமுச்சி என்பவன் வந்தான். அவனு கூட மண்ணு நமுச்சி வானில் சுழற்றியன்னு எண்ணிது மாயும் என் அப்பன் அறிந்தவன் முன்னைய வண்ணமே கொண்டாள என்ற மண்ணு நமுச்சியை நமுச்சி வந்தான். எங்க அப்பாவை ஏமாத்துட்ட, சின்ன காலை காட்டி பெரிய காலால் நீ அளந்துக்கிற, அது ரொம்ப தப்பு, பழைய சின்ன காலாலே நீ அளக்கணும் என்றுதான் கேட்கிற போது என்னுடைய காலாலே 3 அடி கேட்டேன், இதுவும் என்னுடைய கால் தான் என்ன பதில் சொன்னான். அவனை அழிக்கலை, வானில் சுழட்டி போட்டான். இந்த ஈர்ப்பு சக்தி மேலே போட்டுருந்தாலும் அவன் கீழே வரவேல அங்கேயே சுத்தின்னு இருக்கான். ஒத்தனையும் வசம் பண்ணாத அவதாரம். அதில் உத்தமன் தன்னுடைய சொரூப சுபாவத்தை மாத்திண்டு தேவதலுக்காக காரியம் செய்தவன். தன்னை அழிய மாறிக்கொண்டு வியாக்கியானம் ரொம்ப அழகு. தன்னை ஆசிரியத்தவர்க்கு தன்னை அழிய மாறி பண்ணி பிறரை ஜீவிப்பிக்க வல்லவன். இதுதான் பகவான் சொரூபம். சில பேர் சொல்றா, அங்கெல்லாம் வந்தா எனக்கு சௌகரியப்படாது, ஏதோ ஆற்றுல இருந்தாலும் முடிஞ்சா நான் ஏதாவது கேரி செய்யறேன், அங்கெல்லாம் எனக்கு கூட்டா நான் வரமாட்டேன், எனக்கு ஏசி இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும்னு சொல்லி தங்களுடைய கஷ்டத்தை கொஞ்சம் கூட சுகத்தை குறைச்சிக்கவே மாட்டான். அவள்லாம் சத்புருஷாலாம். பரமாத்மா பாருங்க, நித்திய கல்யாணனா இருக்கிறவன், நித்திய கிரகஸ்தனா இருக்கவன், சன்னியாசி பிரம்மச்சாரியா வேஷம் போட்டுருப்பான். இந்திரனுக்கு தத்யாத்து ந பிரதிகிரண்யாத் என்று கொடுக்கறதான் பிரச்சனை தவிர வாங்கக்கூடாதுன்னு சொல்றவன். கோட்டங்கை வாமனா செய்த கூத்துக்கள் பொற்கையில் நீரேற்றுன்னு அவங்ககிட்ட போய் யாச்சகம் பண்ணான். இதெல்லாம் யாருக்காக? தன் பக்தாளுக்காக. இப்படிப்பட்டவன் தான் உத்தமன். ஏதே சத்புருஷாக பரார்த்தகாக சுவார்த்தான் பரித்தியே, இவதான் உத்தம புருஷாள். தன்னுடைய சுயநலத்தை விட்டுட்டு அசலாருக்காக நன்மையை தடுறதுக்கு போறா பாருங்க. ஏதே சத்புருஷாக பரார்த்த கடகாக, அசலாருக்கு நன்மை செல்வதே நோக்கு. சுவார்த்தான் பரித்தியே, இவதான் உத்தம கோஷ்டி, உத்தம புருஷாலே சொல்ற. சாமானியாஸ்து பரார்த்தம் உத்தியமபுரதா சுவார்த்தா விரோதேனையே. சில பேர் என்ன பண்ணுவா, தனக்கும் லாபம் வருதுன்னு அசலாருக்கு காரியம் செய்வா. என்ன சொல்லுவா, தன்னுடைய சுவார்த்தத்தை விட்டுட்டு அசலாருக்காகவே உழைக்கிறா நல்லவர்கள். இவர்னா சுவார்த்த அவிரோதேனே, தன்னுடைய காரியத்தையும் பார்த்துவா, அசலாருக்கு உபகாரம் பண்ணுவா. அவா சாமானியா. சில பேர் என்ன பண்ற, தனக்கு லாபமே கிடையாது, அசலாருக்கு உபதிரவம் பண்றதே சுபாவம். தேமி மானுஷ ராட்சசாக பரஹிதம் சுவார்த்தாய நிக்னந்தியே. அதாவது தன்னுடைய லாபத்துக்காக, இது 3வது பேர், தன்னுடைய லாபத்துக்காக அசலாருக்கு உபதிரவம் பண்றவா சில பேர். இவாளுக்கு அசலாருக்கு உபதிரவம் பண்றதுனால இவாளுக்கு கொஞ்சம் லாபம் இருக்கு, இது 3வது கட்சி. தன்னுடைய லாபத்துக்காக அசலாருக்கு உபதிரவம் பண்றவா 3வது கட்சி. என்னை உன் பாத பங்கியம் நன்னிலா வகையே செய்தா என் பெருதி நீன்னு கேட்கிறார் ஆழ்வார். என்னை உன் திருவிழை சேர விட்டாது பண்ணி ஒரு சரீரத்தில் என்னை விட்டு இந்திரியங்கள்லாம் என்னை உபதிரவம் பண்ண முடியாது பண்றியா, அதனால உனக்கு என்ன லாபம்? உனக்கு ஏதாவது லாபம் இருந்தால் சொல்லு, நான் கட்டத்தை பொறுத்துக்கிறேன். அடிக்கடி நான் உதாரணம் சொல்லுங்க. சில பேர் புருஷாள் சில ஸ்திரீகளை வேணும்னு அடிப்பா, அவளும் பொறுத்து பார்ப்பா. என்னை அடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம் சொல்லுங்க. ஏதாவது லாபம் தான் நான் உங்க அடியை நான் பொறுத்துக்கிறேன். உங்களுக்கும் லாபம் இல்லை, எனக்கும் உபதிரவம், எதுக்காக எங்களை போட்டு அடிக்கணும் அப்படின்னு ரொம்ப பொறுமை இழந்து சில ரொம்ப பொறுக்க முடியாத அடிச்சாதான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லை என்னை ஒன்று அடிச்சதுனால எனக்கு லாபம் இருக்குன்னு சொன்னா அவள் பொறுத்துக்கிறேன்னு சொல்லுவாள். அந்த மாதிரியா லாபம் இருந்து பரதாழ்வான 14 வருஷ காலம் விட்டு பிரிய வச்சு அவனை உபதிரவப்படுத்தினான் ராமன். அந்த உபதிரவத்தை பரதாழ்வான் சகிச்சுனான். ஏன்னா பிதிர்வாக்கிய பரிபாலனம் ஒரு லாபம் இருக்கு. அந்த பிதிர்வாக்கிய பரிபாலனம் ஒரு லாபத்துக்காக பரதனை உபதிரவப்படுத்தினா சரி, அப்போ அண்ணா பிதிர்வாக்கிய பரிபாலனம் பண்ணிட்டு வரட்டும், அந்த உபதிரவத்தை பொறுத்துட்டார். அந்த மாதிரியாக அசலார் தன்னுடைய லாபத்துக்காக அசலாருக்கு உபதிரவம் பண்றவா சில பேர். அவளை 3வது கோஷ்டில் செய்யலாம். இன்னும் சில பேர் இருக்கா இல்லையா, ஏது கிரந்தி நிரர்த்தகம் பரஹிதம் தேகே நஜானீமே, தனக்கும் லாபம் இல்லை அசலாருக்கு லாபம் வரக்கூடாதுன்னு சில பேர் இருக்கா. அவ எந்த கோஷ்டில் சேர்ந்தவாள் தெரிஞ்ச முடியல. இப்படி எம்பெருமான் ஷீரால் பிறந்து சிறப்பால் வளராது பேர் வாமனன் ஆகாக்கால் மார்பார புலி நீ உண்டுமிழ்ந்த பூமி நீரேற்பனிதே சொல்லு நீ யாமறிய சூழ்ந்து. இந்த வாமன அவதாரம் பண்ணி யாச்சகம் பண்ணத்தை பத்தி மகர்ஷி எல்லாரும் ஆழ்வார் எல்லாரும் கஷ்டப்படுறா. அவன் சுகபிரம்மத்துக்கிட்ட கதை கேட்கிற பரீட்சித்து மகாராஜாவே சொல்றான், பலேஹே பதத்ரயம் பூமேஹே கஸ்மாத் ஹரிரயாச்சத பூத்வேஸ்வர கிருபணவத் லப்தார்த்தோபி பபந்ததம் யஜ்ஞேஸ்வரஸ்ய பூர்ணஸ்ய பந்தனஞ்சாப்யநாகத. எதுக்கா இந்த எம்பெருமான் பூமியை போய் அவங்ககிட்ட யாச்சகம் பண்ணணும்? கஸ்மாத் ஹரிரயாச்சதா பூத்வேஸ்வரா ஈஸ்வரோ பூத்வா கிருபணவத். சர்வேஸ்வரனா இருந்தது ஒரு கைலாகாதவன் போல அவங்கிட்ட பூமியை யாச்சகம் பண்ணி எடுக்கணுமா? அதற்கு மேல யஜ்ஞேஸ்வரனா இருக்கவன மகாபலி சக்கரவர்த்தி ஒரு அபராதம் பண்ணல, கேட்டவுடனே கொடுத்தான்.
அவனை போய் யஜ்ஞேஸ்வரஸ்ய பூர்ணஸ்ய பந்தனஞ்சாப்பியனாகதா அவனை போய் எதுக்கா சிறையில் வச்சார் கோரத்தாழ்வான். தொன்னிர்மிதா ஜடரகாச்ச தவத்து லோகி கிம் பக்ஷணாத் யமிருதே பவதா துராப மத்தியே கதானு விசக்ரமிஷே ஜெகச்சேத் தொத்விக்ரமைஹி கதமிவ ஸ்ருதி ரஞ்சிதா ஸ்யாத். பக்ஷணத்தை பண்ணி வைப்பா. ஆமா, யாச்சகம் பண்ணாலேயே ஒரு நாள் பூமி அடைய முடியாதான்னு கேட்குறேன். கிம் பிக்ஷணாது இருத்தே பிக்ஷணாத் இருத்தே பிக்ஷணம் பினாப்பி ஒரு நாள் பூமி அடைய முடியாதா? அதாவது இந்த கதையில் வரலாம் புரிய வைக்கிறதா சொல்றேன். யாரையாவது குறிக்கணும்னு நினைக்க வேண்டாம். மாமியார் பாவம் பக்ஷணங்கள்லாம் பண்ணுவோம். சின்ன பசங்களுக்கெல்லாம் பக்ஷணம் பண்ண தெரியாது, மாட்டு பண்ணலாம். அந்த பக்ஷணம் பண்ணி வச்சாச்சுன்னா உடனே பூட்டி வைக்கிறதுக்கு மாட்டு பண்ணு வந்துருவா, பூட்டி வச்சிருவா. சொத்து வாங்கி கொடுக்குறது எல்லாம் மாமியார் தான். அவள்கிட்ட தான் பணம் எல்லாம் செய்யறா, பண்றது தான் அவள் தான். அப்புறம் கடைசியில் ஒரு ஜாங்கிரி வேணும்னா மாட்டு கொண்டுட்ட கொஞ்சம் குடும்பம் எனக்கு அப்படின்னு கேட்டு வாங்கிக்கணும். அப்படி ஒரு தசை இருந்ததுன்னா எப்படியோ அதே போல பெருமாள் தொந்தர்மிதா அவள் தான் பக்ஷணம் பண்ணா. செலவுக்கு சாமான்லாம் அவள் தான் கொடுத்தா. இவகிட்ட பணம் கிடையாது, அதிகாரம் மட்டும்தான் இவகிட்ட இருக்கு. தொன்னிர்மிதா ஜடரகா சத்தவத்து லோபி இவன் தான் வயத்துல வச்சு பிரளய காலத்தில் காப்பாற்றி வழியில உமிஞ்சான். தொன்னிர்மிதா ஜடரகா சத்தவத்து லோகி இப்படிப்பட்டதான பூமியை நீ பக்கத்துல இருந்து ராத்திரி பகலமா அரைச்சு பண்ணதான ஜாங்கிரிய மாட்டு பொண்ணுகிட்ட கேட்டு வாங்கணுமா? கிம் பிக்ஷணாத்து ஈயமிருதே கிம் பிக்ஷணாத்து ஈயமிருதே பவதா துராபா பிக்ஷணம் இல்லாமல் யாச்சிக்கம் இல்லாத இந்த பூமியை ஒன்னால் அடைய முடியாதா? ஷீரால் பிறந்து ஆழ்வாருடைய பாசுரத்தை அப்படியே அடியுற்றி ஆழ்வான் அருளி செய்கிறார். ஆனால் அவர் கேள்வியோடு நிறுத்திவிட்டார் ஆழ்வார். ஆழ்வான் பதில் அருளி செய்கிறார். ஷீரால் பிறந்து சிறப்பால் வளராது பேர்வாமன நாகாக்கால் இப்படி மனுஷ ஜென்மாவில் பிறந்து குள்ளனாக பயந்தவர்களும் இகழ் குள்ளன் பார்த்தியது பெற்றவாக கூட பரிகசிக்க முடியாது, அவ்வளோ குள்ளம் இப்படிலாம் பிறந்து ஆகாக்கால் மார்பார புல்கி நீ உண்டு உமிழ்ந்த பூமி மார்பார புல்கி ஏன் அந்த தடம் பெருந்தோடு ஆடத்தழுவுன்றதாக மால் செய்யும் மறந்தே திருவிக்கிரமா. அது வாமன அது வராகாவதாரத்தில் பூமி தேவி எடுத்து ஆலிங்கனம். மகாலட்சுமி மார்பார கண்ணீர் மார்பார புல்கி நீ உண்டு உமிழ்ந்த பூமி நீரே பரிதே சொல்லு நீ யாமறிய சூழ்ந்து நீ அசலாருக்கெல்லாம் பாடம் சொன்னா போறது, எனக்கு புரிய முடியாது சொல்லணும். யாம் அறிய சூழ்ந்து நீ சொல். எதுக்காக நீ யாச்சகம் பண்ண? இது உனக்கு கிடைக்காத வஸ்துவா இல்லை உனக்கு சம்பந்தம் இல்லாத வஸ்துவா? எதுக்காக நீ யாச்சகம் பண்ணுறேன்னு கேட்கிறார் ஆழ்வார். அதுக்கு ஆழ்வான் பதில் சாய்கிறார். இதே கேள்விதான் கேட்டுக்கிறார். தொன்னிர்மிதா ஜனரகா சத்தவத்து லோகி கிம் பிக்ஷணாத் யமிருதே பவதா துராபா. ஆனா அது அப்படி பண்ணுலாம். யாச்சகம் பண்ணி நீ 3 அடி அளந்து அந்த மண்ணை பெறாமல் போனா வேதத்துக்கு வாய் எச்சலாவே போயிருக்கும். அது சுத்தி பண்றதுக்கு ஒரு விஷயம் வேணும் இல்லையா? கண்ட விஷயங்களை பேசி வேதமானது அசுத்தமா போயிடுது. இந்த திருவிக்ரமாவதாரம் பண்ணான்னா இந்த பெருமாளுடைய திரீணி பதா விசக்கிரமே விஷ்ணு கோபாதாபியா என்று திருவிக்ரமாவதார கதையெல்லாம் சொல்றதுனால அந்த வேதத்துக்கு ஒரு சுத்தி வந்தது. அதில் வேதத்துக்கு சுத்தி வரத்துக்காக மாட்டு பொண்ணு ஒரு பெருமை கொடுக்கறதுக்காக தான் அவள் யாச்சிச்சாலே தவிர மாட்டு பொண்ணு வாண்டான்னு சொல்ல. கேட்டால் மாட்டு பொண்ணு மாமியார் இப்படி தான் பதில் சொல்லுவேன். அப்படி பைத்தியமே நான் பண்ண பட்சம் நானே எடுத்துக்க மாட்டேன்னா வரக்காலத்தில் மாமியார் மாட்டு பொண்ணு தானே குடும்பத்தில் நிர்வாகம் பண்ண போகிறேன். அதாவது நாம் இருந்துச்சு அவகிட்ட அதிகாரத்தை கொடுத்தா போச்சுன்னு அவகிட்ட அதிகாரத்தை கொடுத்து நான் எப்படி நடந்துக்கணும் அதே போல் அவளும் அவள் மாட்டு பொண்ணு நடந்துன்னு தான் நான் காட்டுறேன். தவிர எனக்கு என்ன அவள் கொடுக்க மாட்டேன்றாளா, நான் என்ன எடுத்துக்கணுமா அப்படின்னு சமத்காரமாக சொல்லுவாள் இல்லையா? அந்த மாதிரியா சாய்க்கிறார். மத்தியே கதானு விசக்ரமிஷே ஜெகச்சேது தொத்விக்ரமேஹி கதமிவ ஸ்ருதி அஞ்சிதா சாத்து. அஞ்சிதா சாத் பூஜிதா அஞ்சு கட்டி பூஜை. இந்த மாதிரி திருவிக்ரமாவதாரத்தை பேசுறதுனால தான் வேதத்துலாம் பெருமை வந்து நீ அவதாரம் பண்ணி இந்த மாதிரி பண்ணலைன்னா என்ன பண்றது அப்படின்னு சாய்க்கிறார். அதில் கண்டார் இறங்க கழிய குரலுருவாய் வண்தாரான் வேள்வியில் மண்ணிருந்தான் காணேடி. திருவங்கி ஆழ்வார் திரு வாமனனை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. பரகால் நாய்க்கு சேச்சி அந்த பையன் இந்த காலத்தில் பரியாசம் பண்ண அந்த காலத்தில் சேச்சி போய் இந்த பையனா தேர்ந்தெடுத்த இவன் யாச்சகம் பண்ண பையனா சரி அப்படின்னு பரியாசம் பண்றார். கண்டார் இறங்க கழிய குரலுருவாய் ரொம்ப ரொம்ப குள்ளம். குள்ளம்னா சாதாரண இருப்பா, ரொம்ப குள்ளம். பார்க்கிறவாள்லாம் பரியாசம் பண்ண முடியும் இருக்கும். கண்டார் இறங்க கழிய குரலுருவாய் வண் தாரான் வேள்வியில் மண் இறந்தான் காணேடி. அவனை போய் நீ கல்யாணம் பண்ணிடுன்னு உனக்கு அவன் யாச்சகம் பண்ணதான் திரும்பிய தவிர அவனுடைய வைபவம் உனக்கு தெரியுமா? வண்தாரான் வாழ்வியல் மண் இருந்தானே யாகிலும் விண்டேள் உலகெல்லாம் மிக்கான் கான் ஷாடலே. யாச்சகம் பண்ணி என்ன பண்ணான்? தானே எடுத்து நான் அப்படியே அகோபிலம் பெருமாளுக்கு கொடுத்துட்டேன். குளம் வெட்டு அவரை எடுத்துட்ட அடுத்து அப்படியே இந்திரனுக்கு கொடுத்துட்டார். பெருமாள் யாச்சகம் பண்ணி இந்திரனுக்கு கொடுத்தார். நான் யாச்சகம் பண்ணி பெருமாளுக்கு கொடுக்குறேன். எப்படி? பெருமாளுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம்.
பெருமாள் கிட்ட கொடுத்தா அது எங்கெங்கயோ போய் சேர்ந்துடும். எங்கிட்ட கொடுத்தா பெருமாள் தவிர வேற யாருக்கும் போகாது. நடுவேருடைய ஞாபகப்படுத்தினேன். அந்த மாதிரியான ரீதியில அப்படி அதெல்லாம் அப்பட்ட உத்தமன். உத்தமன் பேர் பாடி கிருஷ்ணனை பத்தி சொல்ல வேண்டிச்சு, அவனை பத்தி சொல்வானேன்னார். கிருஷ்ணனுக்கும் அவனுக்கும் ரொம்ப ஒத்துமை இருக்கு. கிருஷ்ணனை பத்தி சொன்னா அடிக்கடி இந்த பசங்க கிருஷ்ணனை பத்தி சொல்றது பார்த்தீங்கன்னா அவளுக்கு அதிசங்க வரும். அந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு என்ன உத்தேசம்னா, இவனும் பிறகுச்சே 4 சதுர்புஜத்தோட பிறந்தான், அவனும் சதுர்புஜத்தோட, அவனும் சட்டு தன் ரூபத்தை மறைச்சனா, இவனும் மறைச்சனான். இங்கதான் இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியல. தமத்பூதம் பாலகமம் புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாயுதாயுதம். இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும். அங்க பாருங்க, சதுர்புஜா சங்க கதாப்ஜ சக்ரஹா பிஷங்கவாசா நளினாயதேக்ஷணா ஷாமாவதோதோ ஜடராஜ குண்டல துஷோல்லசஸ்ரீ வதனாம்புஜ புமான் ஸ்ரீவத்சவக்ஷாஹ பலயாங்கதோல்லசத் கிரீட காஞ்சி குண நூபுர புமான். இந்த மாதிரி இவன் சதுர்புஜத்தோட பிறந்தான். சம்பஷத்தோ திவ்ய நட்டோ யதாவுன்னு உடைய பார்த்துச்சு, சின்ன குழந்தை ஆயிட்டான்னு. கிருஷ்ணனுக்கும் வாமனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அதனால கிருஷ்ணனை சொன்னான்னா இவனை சொன்னான்னா வாமனை பத்தி சொல்றா, அதிசங்க வராமல் இருக்குது. அதுவும் இந்த வாமன மூர்த்தி பத்தி சொன்னா என்னன்னா, இந்த ஜலம் மழை பொழியணும் இல்லையா, மழைக்கு பிரதிபந்தகமா நம்முடைய பாப்பங்கள் இருக்கு. அந்த பாப்பத்தெல்லாம் போக்கி மழை பொழிய முடியாது பண்றவன் யாருன்னா திருவிக்கிறவன் தான், வாமனன் தான். ஏன்னா மகாபலி சக்கரவர்த்தி எனக்கு பூமியை கேட்ட உடனே கொடுக்குறேன் தார வார்த்தை கொடுத்தான். வித்யாவளை கிண்டி சாட்சி தார கொடுத்தான். அப்ப என்ன பண்ணா சுக்கராச்சார் தன் சிஷ்யன் இவன் வந்திருக்கு, ஏஷ வைரோச்சனே சாட்சாத் பகவான் விஷ்ணு ரவ்யா, சாதாரண பிரம்மச்சாரி கொடுக்காது, இவன் சாட்சாத் சர்வேஷனா, உங்ககிட்ட ஸ்ரீதி செல்வத்தை வாங்கி சக்கராய பிரயச்சதி இந்தன்னு கொடுக்க போறா, நீ கொடுக்காதேன்னா. அப்போ கொண்ட அப்ப சாட்சாத் சர்வேஸ்வரனா இருந்தா அவன் யாச்சகம் பண்ணிச்சு, நான் அவனை கொடுக்கத்தானே போறேன் அப்படின்னு கொடுத்தான். ஏவம் அஷ்டத்திதம் சிஷ்யம் அனாதேசகரம் குரு. உடனே பார்த்தார், ஒரு வண்டா வேஷம் போட்டு அந்த வண்டு கிண்டியினுடைய துவாரத்துல போய் அடைச்சிட்டு அந்த ஜலம் வரவிட்டா அதை பண்ணார். உடனே இவன் தக்கதிதென்று மாவலி வேள்வியில் தானம் விலக்கிய சுக்கரன் கண், அந்த மாதிரி வாழக்கூடாதுன்னா உடனே பெருமாள் என்ன பண்ண, கையில் தர்ப்பம் போட்டு அந்த தர்ப்பத்துடைய நுனியால அவன் கண்ணை குளறினார். தானம் விளக்கிய சுக்கரன் கண்ணை துரும்புன்னா தர்ப்பத்துடைய நுனி அதால போட்டு கிளறினான். அது எங்க போனாலும் குடும்பம் அது அப்படி ஆயிடுத்து கண்ணு கிளறிய சக்கரை கையினே அச்சோ தான் சாய்கிறேன். அப்போ அந்த பிரதிபந்தகத்தை ஜலம் படுத்து பிரதிபந்தகமாக இருந்த அந்த சுக்கராச்சாரிய கண்ணை போக்கி அவனை பல்தான் தாரையா ஜலம் விழுந்தது. அதில் மழை பொழிவதற்கு பிரதிபந்தகமாக பாப்பங்கள்லாம் போகணும் இவன் என்றதா சொல்ல. எத்தனை கஷ்டப்பட்டிருக்கான் அவன், இப்படி யாச்சகம் பண்ண போறான். இதெல்லாம் நிறைய வாமனாவதார கதை சொல்லிட்டு ஆடாடா ஓங்கி விழுந்த பாசம் 4 நாள் போச்சுன்னு சொல்லுவா. இது பாகவத கதையெல்லாம். ஆனா பட்ட கஷ்டத்தெல்லாம் மாத்திரம் இங்க சொல்லணும். உத்தமன் இவனை போல கஷ்டப்பட்டா யாருமே இல்லை. வேஷம் பிரம்மச்சாரி வேஷம். திருமார்புலேயே மகாலட்சுமி உட்காந்து சன்னியாசி வேஷம், சன்னியாசி வேஷம் போட்டு வெத்தலை பாக்கு போட்டுனா நல்லா இருக்குமா, சன்னியாசி வேஷம் போட்டு கச்சம் கொடுத்துனா நல்லா இருக்கும். கிரஸ்தால இருந்து காஷாயம் குடிச்சிருந்தா சில பேர். ஆற்றுல சில ஊரில் இந்த மாம்பழம் இந்த பக்கங்களில் ஒரு சின்ன ஆசிரமம் இருக்கு. அதாவது என்ன ஆசிரமம் பேர், சத்யாரோட கோல் இருக்கு ஆசிரமம், சுப்பிரமணிய ஆசிரமம். அங்கே ஒருத்தர் பிரம்மச்சாரி கூட்ட பக்கத்தில் அப்படியா பெருமாள் செய்தி வந்தால் 2 பேரும் தான் வருவார். நன்னா இருக்குது. பக்கத்தில் ஆத்துக்காரி இருந்து காஷாயம் கொடுத்தா நல்லா இருக்குமா, காஷாயம் ஆத்துக்காரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரியா வேஷம் நன்னாவே இல்லை. இது வேஷம் பிரம்மச்சாரி வேஷம். மார்புலியோ அகல இல்லை நிறைய மகாலட்சுமி இருக்கா. எப்படி இந்த வேஷம் பொருந்தும்? சில பேர் கதை சொல்லிச்சு, சித்த அம்மா வேஷம் போட்டு வரல, சித்த கீழே இருக்குன்னு சொன்னா அவள் மாட்டேன்னு சொல்லிட்டான்னு அவ பேர்ல பழி சொல்லுவா. இப்போ லோகத்தில் சில பொம்டாட்டில் ஆனால் சொன்னது கேட்கறது இல்லையோ, அதே போல் லக்ஷ்மி சொன்னது கேட்கணும் கதை சொல்றான்னு சொல்லுவா. லக்ஷ்மி நீ பிரம்மச்சாரி வேஷம் போட்டு வரைக்கும் நான் கொஞ்சம் ஒதுங்கி தான் இருக்கேன், மார்பு விட்டு இறங்கத்தான் ஆரம்பிச்சா. அவர் தான் சொன்னார், பெருமாள் தான் சொன்னார், நீ மார்பு விட்டு இறங்கி போட பிச்சையும் கிடைக்காது, பிச்சை கிடைக்கணும், பிச்சை வாங்குறது கூட லட்சுமி கட்டாட்சம் போடணும் இல்லையோ, அதுக்காக பிச்சையும் கிடைக்காது, 3 அடி 3 லோகமா பரிணமிக்கணும், எனக்கு பேச்சும் வராது, நீ இல்லைன்னா எனக்கு பேச்சும் வராது, அதனால உன்னை நான் அனுப்பிக்க மாட்டேன். லக்ஷ்மி என்னமோ அவள் நாரினா உத்தமையா இருந்தாலும் வேஷத்துக்கு தந்தாப்புல நான் மார்பு விட்டு இறங்குறேன்னு தான் சொன்னா, இவர் தான் கூடாதுன்ட்டு. அது சுவாமி இவர் வெங்கடாத்வரியர் லக்ஷ்மி சகஸ்ரத்தை சாய்கிறார். பக்ஷஸ்தாமபி வர்ணிதானுசுதையே கிருஷ்ணே கிருஷ்ணாஜனேனாவனோத் தேவஸ்வாமிதி வர்ணயந்தி கதிச்சித் ப்ரூமோ சிந்திரே. சுவாமி தேசியனுக்கு மேல சித்தாந்தம் பண்றவர். இவர் என்ன பண்ற, இவர் போற போது மகாலட்சுமி வச்சுன்னு போறாரு இல்லையா, பிக்ஷோச்சிதம் பிரகடயன் பிரதமாஷ்டமம் துவம் கிருஷ்ணாஜனேன அவனோதி வர்ணயந்தி. அங்க பிக்ஷோச்சிதம் பிரகடயன் பிரதமாஷ்டமத்தை கிருஷ்ணாஜனம் யவனிகான் அகரோத் பிரியாய தேகலி சஸ்தில சுவாமி தேசம் வர்ணிக்கிறார். பிக்ஷைனா பிரம்மச்சாரி தான் பிக்ஷை எடுக்கலாம், சட்டுன்னு கொடுப்பார். அதுக்காக பிக்ஷோச்சிதம் பிரகடயன்னு பிரதமாஷ்டம் வர்ண பிரம்மச்சாரி அஷ்டம்.
அதுக்காக என்ன பண்ணா, பக்கத்துல மகாலட்சுமி இருக்கா, அவள் தெரியக்கூடாது. அதுக்காக கிருஷ்ணாஜினாம் யவனிகாம் அகரோத் பிரியாயான்னு அந்த கிருஷ்ணாஜினத்தால் பூட்டி மறைச்சிருந்தான்னு சொன்னான். அந்த பட்சத்தை இவர் கொஞ்சம் கண்டிக்கிறா. பக்ஷஸ்தாமபி வர்ணித்தானுசதியே கிருஷ்ணாஜினேனா விருணோது தேவஸ்வாமிஜி வர்ணயந்தி கத்திச்சுது. அந்த பட்சம் சரியில்லை. ப்ரூமோவயன் திந்திரே, அவள் தெரியக்கூடாதுன்னு அவள் இறங்கிதான் போறேன்னா, அவள் சொன்னத்தை கேட்காமல் இல்லை. ஆனா பெருமாள் என்ன பண்ணா, நீ திருமார்பில இரு. பவ்யம் வாமன ரூபமேத்தி பகவான் பாக்யம் ஹரிஷ்யன் பலேஹே வர்ணித்துவம் அர்ணவசுதே வாதாபி கூடம் வக்ஷஸ்தலேன நிஹிதா வனமாலினா சேத் கஸ்திரீன் யதாஸ்தித பதானி அப்படி யாச்சதே அஸ்மி கஸ்மாத் ஜெகத்ரயதையா விவருத்திரேஷம். இவள் லக்ஷ்மி சொல்ற பிறகு அவளை விட்டுட்டு யாச்சிட்டு போனா ஒத்தரும் ஒரு அடி மண் கூட தர மாட்டான். கொடுத்தா அது 3 லோகம் பரிணமிக்கிறது. லக்ஷ்மி கட்டாட்சம் இருந்தால்தான் பிச்சைக்காரனுக்கும் பிச்சை கிடைக்கும், பேச்சு நன்றாக வரும். பட்டர் மத சண்டையெல்லாம் வருது, அதுக்கெல்லாம் காரணம் அவள் லக்ஷ்மி கட்டாட்சத்துக்கு விஷயமாகாத காரணம் தான் சார். லக்ஷ்மியோட கட்டாட்சம் இருந்தால் பேச்சே நன்றாக வரும். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். ஆஹுர் வேதா நமானம் கதிச்சத் கதிச்சித் பாஹுர் வேதா நமானம் கதிச்சன கதிச்சித் அராஜகம் விஸ்வமேதன். ராஜாவே கிடையாது, ஈஸ்வரனே கிடையாதுன்னு சொல்ற, அனீஸ்வரன் ஜெகத்துன்னு சொல்றார். ஆஹுர் வேதா நமானம் கதிச்சன கதிச்சித் அராஜகம் விஸ்வமேதது கதிச்சன அராஜகம் விஸ்வமேதது. ராஜன்வத் கேச்சி திசம், சாதாரண ராஜாவத்தம் உண்டு, பெருமாள் கிடையாது. குணி நமப்பி குணி தந்தரித்ராணமன்யே, சகுணனான சமஸ்த கல்யாண குணாத்மகனான எம்பெருமான நிர்குணன்னு சொல்லி அவன் தான் ஜெகத்காரனும் சொல்றா சில பேர் இருக்கார். குணி நமப்பி குணி தந்தரித்ராணமன்யே பிக்ஷாவன்யே சுராஜம் பவம், பிக்ஷாட்டம் மூர்த்தி தான் ஜெகத்காரனும் சொல்றா சிவபெருமான். பிக்ஷாவன்யே சரசுராஜம் பவம் இத்திச்சு ஏ ஜடாக, இந்த முட்டாளர்களா இருக்கல தலா ஒருத்தர் கையாளிச்சு சண்டை போடுறா. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? ஏத்தே ஸ்ரீரங்க ஹர்மியாங்கன கன கனகலதே நக்ஷணம் லட்சியமாசன். இவெல்லாம் ஒன்று கட்டாட்சத்து விஷயமா இருந்தால் இந்த மாதிரி சண்டை போடவே மாட்டா. அவள் நல்ல பேச்சும் வரல. அதில் ஒன்று கட்டாட்ச விஷயம் ஆகாத்தினால்தான் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வருதுன்னு சாய்க்கிறேன். அதில் பேசுறதுக்கும் அவள் தான் போகணும். அதுக்காகத்தான் மார்பில் அவள் உட்காத்தி வச்சிருந்தார். மார்பில் உட்காத்தி வச்சிருந்தா அது தெரியாமல் இருக்கிறதுக்காக கிருஷ்ணாஜினாம் யவனிகாம் அகரோத்பரியாக சுவாமி தேசன் அதை மறைச்சிருந்தார். அவனுக்கு லட்சுமி தெரியக்கூடாதுன்றதுக்காக அப்படி சொல்ற. தெரியக்கூடாதுன்றதா மறைக்கல. நல்லா தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு விடும், யார் என்ன பண்ண முடியும்? அதோட ஒரு சூக்ஷ்ம ரூபையா இருக்கிறதுனால யாருக்கும் தெரியும் தெரியாது. அதுக்காக கிருஷ்ணாஜனத்தை கூட இப்ப மண்டோதரிக்கு மார்பில் மகாலட்சுமி தெரியுதா? இன்னொருத்தருக்கு தெரியல. ஸ்ரீவத்சவக்ஷா நித்தியஸ்ரீ அவள் சொல்லிட்டு இருக்கா. பக்கத்துல எத்தனோ பேர் மகான்களா விபீஷன் ஆழ்வான்லாம் இருக்கா, அவனுக்குலாம் கண்ணில் தெரியல. அதனால இந்த சொரூபம் கண்ணுக்கு தெரியாது. பின்ன எதுக்காக மறைக்கணும்னு கேட்டா அதுதான் சொல்றாரு இங்கே வெங்கடாத்திரி. அவர் புரட்சி கவிஞர். பக்ஷஸ்தாபி வர்ணத்தாலும் சுத்தியே கிருஷ்ணாஜினேனாபுரம் தாம் பிரம்மச்சாரியத்தால் மார்பில் உட்காந்து மகாலட்சுமி அசலா தெரியக்கூடாதுன்னு தான் தர போட்டான்னு சில பேர் சொல்றார். குருமோவயன் திந்திரே, நான் சொல்றேன் நீ உட்காந்துதான் அசலா கண்ணுக்கு தெரிய போறதில்லை, அதில் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எதுக்காக மறைச்சாருன்னு கேட்டா, இந்த டார்ச் வச்சிருக்கானே அந்த லைட்டு முன்னாடி போறதுதான் தெரியுது, இவனுக்கு தெரியாது. அதுல மார்பில் மகாலட்சுமி உட்காந்துருக்கா. இப்படி திரும்பியா தானே இவனை பார்த்தா உட்காந்துருக்கா. இவன் உட்காந்துருக்கா, நேர திருஷ்டி அங்கதானே விடும். மகாபலியுடைய செல்வத்தை ஐஸ்வரத்தை அபகரிக்கத்தானே போறான். லட்சுமி கடாட்சம் அவன் மேல பட்டுட்டே இருந்தா எப்படி அவன் செல்வத்தை ஐஸ்வரத்தை அபகரிக்க முடியும்? அதுல லட்சுமி சம்பந்தம் தனக்கு வேணும், தனக்கு அதிர்ஷ்டம் வேணும் தான் லட்சுமி தான் வச்சுட்டு இருக்கான். அதே சமயத்தில் அவள் கண் பார்வை அவ பேர்ல படக்கூடாது. அந்த கண் பார்வையை தடுக்கிறதுக்காக தான் அந்த கிருஷ்ணாஜனம் போட்டானே தவிர, அழகா இல்லை இது, அந்த மாதிரி அதுக்காக போட்டானே தவிர அவள் தெரியக்கூடாதுன்னு போடலேன்னு சாய்கிறார். ஏன் பவ்யம் வாமன ரூபமேத்திய பகவான் பாக்யம் ஹரிஷ்யன் பலேஹே ஏனம் கர்த்தும் அகோச்சரம் சுபபுஷாம் தொத்வீக்ஷிதானாம் இது. அந்த சுபத்தை கூடுதா அந்த கட்டாட்சம் அவன் பேரை விடக்கூடாதுதான் போட்டாரு தவிர. அப்ப என்னாச்சு, அந்த மார்பு பெருமாளுடைய திருமார்பு அகன்ற மார்பு. இவ்வளவு பெருந்தேவியா தாயாரும் உட்காந்துருக்கா. அந்த சமயத்தில் கிருஷ்ணன் பெருமாள் பாமன் ரொம்ப அவஸ்தைப்படுவான். கிருஷ்ணாஜனதோ ஆட்டுது, அது திருமார்பை மறைக்கிறதுக்கு போறல. அவன் படுற கஷ்டத்தை இவள் நோட் பண்ணி வச்சிருந்தா. அதனாலதான் என்னாச்சு, இந்த மாரீச்சன் வந்தான் இல்லையோ, மாரீச்சன் வரபோது அந்த மாரீச்சனை கொண்டு வா, அந்த மானை அடிச்சு கொண்டு வா, மானை கொண்டு வான்னு சொல்றா. அவள் மானை கொண்டு வான்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வாமனாவதார காலத்தில் திருமார்பை மறைக்கிறதுக்கு போராதான் அந்த தோல் மான் தோல் இருந்தது. இந்த மாரீச்சனை அடிச்சு கொண்டு வந்தா இன்னொரு சமயம் வாமனாவதாரம் எடுத்தா அப்போ திருமார்புக்கு தகுந்தாப்பட்டு இருக்கும். அந்த பெண்களுக்கு தான் சேகரி அன்னைக்கு தலையை பண்றதுக்கு 2 பேர் தான் பாத்திரம் வச்சுக்கணும். ஒரு அதிர்ச்சியில் வந்துட்டா அந்த 2 பாத்திரத்துல 4 பேர் தலை பண்ண முடியல. ஒரு பெரிய வெங்கல பானையா இருந்தா வாங்கி வச்சா ஒரு 4-5 பேருக்கு தலை பண்ணுறது சௌகரியமா இருக்குன்னு ஸ்திரீகள் தான் சொல்ல தெரியாது. அந்த மாதிரி பெரிய நாளைக்கு இன்னொரு சமயம் வாமனாவதாரம் இருக்க முடியாது. திருமார்பை மறைக்கிறதுக்கு அந்த மான் தோல் போறல முன்ன வச்சு
அதுக்காக இந்த மாரீச்சனுடைய மான் தோல் ரொம்ப ஆசவசத்தையா இருக்கும், அதுக்காக போய் கொண்டு வாருங்கன்னு சொல்லலாம். தேனாது அது பட்டி காவியம்னு ஒரு காவியம், அதுல கிரியாபத்தியும் ரொம்ப அபூர்வமா சொல்லி வியாகரண லட்சணத்தையும் சொல்லி லட்சியத்தையும் சொல்லுவேன். தேனாதுத்யூஷயத்ராமம் மிருகேண மிருகலோச்சனா, அந்த மானை போய் கொண்டு வாருங்கன்னு இவள் சோதனம் பண்ணா, நியமனம் பண்ணா. எதுக்கா தெரியுமா? மைசிலி விபுலோரஸ்கம் பிராவுபூர்ஷுர் மிருகாஜினம், மைசிலி விபுலோரஸ்கம் பிராவுபூர்ஷுர் மிருகாஜினம். அந்த கிருஷ்ணாஜனத்தை கொண்டு இவன் திருமார்பை மறைக்கணும் ராசினால. எப்ப மறைக்கணும்? மறுபடியும் வாமனாவதாரம் எடுத்தா. அதுக்காக சௌகரியமா இருக்கு. இந்த வெங்கலபாணி பார்த்தா நாளைக்கு கல்யாணம் காட்டி வருது, 4 பேர் நம்ம மாதிரி சாட்டாடுனா அதுக்கு வேணுமோ இல்லையோன்னு அதுக்காக வரப்போற கல்யாணத்துல இப்போ பிடிச்சி பாத்திரம் வாங்கி அந்த மாதிரி இன்னொரு சமயத்தில் வாமனாவதாரம் வந்தா அது மறைக்கிறத. இப்படி எல்லாம் ரொம்ப ஆச்சரியம் வியாக்கியானங்கள் பண்ற. இப்படி பெருமாள் அதை போட்டு எழுற. அங்கேருந்து போனா எத்தனை விதமான கேள்விகள்லாம் கேட்கிறாங்க. ஆச்சரியமான கொண்ட கோல குரல்வாய் கௌபீனம் முப்பூரி நூலியன் முஞ்சையன் விஞ்சை கற்பதொரு நாவன் அனல் படு கையன் அற்புதன் அற்புதரே அறியும் தின் சித்தன் சித்பதம் ஒப்பதூர் மெய்க்குடி சென்றான். அற்புதமான திவ்யமங்கல விக்கிரம் சுபாஷ்யம் சொல்றா பாருங்க. அந்த மாதிரி ஞானானந்த ஸ்வரூபமா இருக்குமான திவ்யமங்கல விக்கிரம். இது கம்பன் சூத்திரம். இது அற்புதரே அறியும் மாயாபலேன பவதாபி நியூஹ்யமானம் பஷ்யந்தி கேச்சித் அனிஷம் அனன்ய பாவான அற்புத ஞானிகளாலே அறியக்கூட அந்த சரீரத்தை எடுத்து நம்ம பண்றோம். சித்பதம் ஒப்பதூர் ஞானஸ்வரூபமா இருக்க அந்த அபராகத்தமான திரவியத்தினால சரீரத்தை எடுத்துக்கொண்டு பரட்டு போனான். ரொம்ப அற்புதமான ரூபத்தோட பரட்டு போனான். அந்த சமயத்துல அவன் பார்த்தான், எஜமான யாச்சிகனுக்கு போய் சத்காரங்கள் பண்ணுவாள. இவனை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு சுவாகத்தேன அபிநந்தியாத பாதோ பகவதோ ஹரே அவனிச்சு அர்ச்சயாமாச முக்தசங்க மனோர்தான் அவனை அர்ச்சனை பண்ணான். உடனே திருவடி தீர்த்தத்தை எடுத்து சிரசில போஷிச்சிருந்தான். யஜமான பிரமுதிதா தர்சனீயம் மனோரமம் சுவாகத்தேன அபிநந்தியாத பாதோ பகவதே ஹரே ஹே அவனிச்சு அர்ச்சயாமாச முக்தசங்க மனோர்தா தத்பாத சௌச்சம் ஜனகல்மஷாபம் சதர்மவித்து மூர்த்தினி அதுதாதி சுமங்கலம். அந்த தீர்த்தத்தை எடுத்து சிரசில போஷிச்சினான். அதுக்கு காரணம் நாராயணத்தை சொல்லிச்சு பிரகலாத வம்சத்தின் பிரகலாத வம்சத்தில் பிறந்ததால பகவத் பக்தி பாகவத பக்தி எல்லாமே இருந்திருக்கு அவனுக்கு. அங்கேருந்து அவன் போய் கேட்டான், நீ யாருன்னு கேட்டான். அதுக்கெல்லாம் ஆச்சரியமான அவன் கேட்ட கேள்விக்கும் இவர் சொல்ற பதிலும் ரொம்ப அற்புதமாக இருக்கு. வாசஸ்தே கோவட்டோ, நீ எங்கடா வாசம் பண்ணேன்னு கேட்டான். எல்லாம் லட்சுமி சகஸ்ல அவர் வெங்கடாதிபதி சாய்க்கிறார். யாச்சியத்து வந்தா இதுக்கு முன்னே வந்திருக்கியா, இதுக்கு முன்னே எங்கிட்ட வாங்கிட்டு இருக்கியா அப்படிலாம் கேள்வி கேட்கணும். ஒரு எய்டு கேட்டா கவர்மெண்ட்ல இதுக்கு முன்னே புத்தகம் பப்ளிஷ் பண்ணிருக்கியா, நான் இதுக்கு முன்னே வாங்கிட்டு இருக்கியா, எவ்வளவு கொடுத்துருக்கோம், அது நீ செலவழிச்சியா, எத்தனை காவி போட்ட, இத்தனை கேள்வி கேட்டு கடைசியில நாம் கேட்டு தர மாட்டோம். இந்த மாதிரி ஒரு யாச்சியத்துக்கு போனா அவ்வளவு கஷ்டம் உண்டு. வாசஸ்தே கோவட்டோ, நீ எங்கடா வாசிக்கிறேன்னா பதிலும் சொல்லணும், ஆனா உண்மையும் சொல்லக்கூடாது. வாசஸ்தே கோவட்டோ அவன் சொன்னான். குஹாசு, நான் குகையில் இருக்கேன். பிரம்மச்சாரி ஊர்ல எனக்கு என்ன காரியம், ராத்திரி போனா படுத்து குகையில் இருப்பேன், காத்தால் பிக்ஷைக்கு வருவேன். உண்மையான அர்த்தம் தெரியுமா? ஹிருதய குகையில இருக்கேன். குஹாம் பிரவிஷ்டாவாத்மானோஹி, அந்த குகையில் இருக்கேன். ஆகாங்கிதம் தே கனம், கனமான ஆகாரம் வேணும். பிரம்மச்சாரிகள்லாம் வேதாத்தியனம் பண்றதுக்கு நல்லா பழையது சாப்பிட்டு நல்லா பூர்ணம் அத்தியனம் பண்ணாதான் அவளை தாக்கு பிடிக்க முடியும். கனமான ஆகாரம் வேணுமான்னு கேட்டேன். அவன் சொன்னா எனக்கு ரொம்ப அல்சர் கம்ப்ளைண்ட், அப்பப்போ நான் கனமான ஆகாரம் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஆகாரமா லிக்விடா தான் வேணும்னு கேட்டான். மாஞ்சானிஹி அகநாசனாதரமையே, அகநாசனம், அக அது இன்னொரு அர்த்தம் அகனம், கனம் இல்லாததானே தீர்த்த ரூபமா இருக்கும்னா லிக்விடர் ஆகாரத்தை சாப்பிட்றது எனக்கு ஆதரவு உண்டு. இன்னொரு அர்த்தம் அக நாசன ஆதரம், பாப்பத்தை ஒழிக்குதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு உண்மையான அர்த்தத்தையும் இருக்கு. ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறான். கிந்தே விவாக ஸ்திரியா ஸ்பிருஹா, எனக்கு கல்யாணம் வேண்டாம். மா ஸ்திரீ மே, எனக்கு ஸ்திரியே வேண்டாம், கல்யாணம் பண்றவாள் பண்ற கட்டத்தை பார்த்துட்டேன். இடும்பையால் பெண்டிரால் சுகங்குழைப்பார், பெரியதோர் இடும்பை பூண்டு குலசேகர பெண்டிரால் சுகங்குழைப்பான். இவன் இருக்கிறது ஒத்தன், பெண்டிர் போகவச்சனம். பல பெண்களை கண்டு சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சாங்க. கடைசியில் என்னாச்சு தெரியுமா? அவளை கல்யாணம் பண்ணி ஆற்றுல விட்டு போனதோடு சரி அலையறான் அலையறான் அலையறான், பணம் சம்பாதித்து. பெண்டிரால் சுகங்குழைப்பான், பெரியதோ இடும்பை பூண்டு. அடடா கல்யாணமே பண்ணிக்கா அப்படின்னு தான் சௌக்கியமா இருந்திருக்கேன்னு அப்படி நினைக்கிறான். நாம் இந்த மாதிரி ஆழ்வார் பாசத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் சில பேர். அந்த மாதிரியா வாசஸ்தே கோவட்டோ குஹாஸ்வசனோப்பியாகா கிந்தே விவாக ஸ்பிருஹா இப்படின்னு மாஸ்திரீமே திசகாம் பதத்ரயமிதாம் லோகத்ரீசா மமா, என்ன வேணும்னு கேட்டார். 3 அடி மண் கொடுன்னா, இந்த அல்பமான 3 அடி கேட்டார். இல்ல இதுவே 3 லோகம்னா, இந்த மாதிரி சமுத்தா ஆட்டுக்காக பதில் சொல்றது கேட்டு கழுக்குன்னு அவள் சிரிக்க ஆரம்பிச்சுட்டார். யாரு பக்கத்துல ஏவம் உக்திம் திவ்ய வட்டோர்னிசம்மே ததுரசி அம்பத்வயா சிஷ்மையே, அப்போ அவள் சிரிச்சா. உடனே அவன் பெருமாள் என்ன பண்ணா, சட்டு மாறுனோர்துன்னு கையால் போட்டு வாயை அமுக்கிட்டான். நின்று போச்சுன்னு
அப்போ அந்த சமயத்தில் அவன் தானம் பண்ணான். இந்த மாதிரி சுக்ராச்சார் தடுக்கிறார். இதெல்லாம் சுக்ராச்சார் தடுத்த உடனே அவர் என்ன பண்ணார், கழுக்கல எனக்கு பகவானே வந்து நினைக்கல எனக்கு நிமிர்ந்திட வந்து தனக்கு இயலாவை தாழ்வது தாழ்வில் கனக்கரியானது கைத்தல வெண்ணில் எனக்கு இதன் மேல் நாம் யாதுகுல் என்றான். அவன் சொல்றான், ஏஷ வைரோஜனே சாட்சாது பகவான் விஷ்ணுரவ்யா காஷ்யபாத் அதிதேஜாதா தேவானாம் காஜ்யசாதகா ஏஷதே ஸ்தானமைஸ்வர்யம் ஸ்ரீயம் தேஜ யசோ யசஸ்ருதம் தாஸ்யதி ஆச்சித்ய சக்ராய மாயா மாணவகோஹரி. இவன் சாட்சாத் சர்வேஸ்வரன் எம்பெருமான், இவனுக்கு தானம் கொடுக்காதே, இவன் வாங்கி அப்படியே இந்தனை கொடுக்க போறான். அது கம்பன் இந்த இடத்துல கம்பராமாயணம் ரொம்ப அற்புதம். கண்ட திறத்தது கைதவமைய கொண்டல் நிற குரல் என்பது கொள்ளே அண்டவம் முற்றும் அகண்டவம் மேல்னால் உண்டவன் நீ இது உணர்ந்து கொள்கின்றான். அப்போ அவன் சொன்னான், ஓஹோ சாட்சாத்து வந்துருக்கு விஷ்ணுவ. சச்சாகம் வித்தலோபேன பிரத்யாச்சக்ஷே கதம் திஜம் பிரதிஷ்டுத்திய ததாமீதி பிராக்லாதிக்கிதவோ யதா. ஆச்சாரியனே, நான் பிரகலாதுடைய பிள்ளை இல்லையா, உமக்கு எதை கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப நீர் சொல்ற வார்த்தைக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா பிரகலாதனுடைய பிள்ளைன்னு பேர் தகுமா எனக்கு? அது போட்டோம், இவன் சாட்சாத்து சர்வேஸ்வரன் விஷ்ணுன்னு சொன்னேன், இவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு எனக்கு உபதேசம் பண்றாரு, நீர் என்ன பண்ற? அந்த விஷ்ணுவுக்கு தானே கொடுக்குறேன். யாகங்கள்லாம் நிறைய பண்றேன், கடைசியில் யாகம் முடிச்சு என்ன பண்ற? ஸ்ரீ விஷ்ணுவே சுவாகம் தானே தர. யஜந்தி யஜ்ஞகிருத்பிர்யமாத்ருதாக பவந்த ஆம்னாய விதானகோ விதாக சயேவ விஷ்ணு வரதோ சுவாபரஹ தாஸ்யாம்யமுஷ்மி க்ஷிதிம் இப்சிதாம் முனே. ஆள் சாட்சாத் அந்த பரமாத்மா அப்படி வந்திருக்கிற போது நான் கொடுக்கத்தான் கொடுப்பேன்னா. கடைசியில் பார்த்தார், தான் சொன்ன வார்த்தையை அவர் கேட்காதனாரு ஏவம் சப்தஸ்வகுருணா சத்யாத்துன்னா சரித்த ஏஷதே ஸ்தானன் ஏவம் அஷ்டத்விதம் சிஷ்யம் அநாதேசகரம் குரும் சசாப தெய்வ பிரஹிதா சத்தியசந்தம் மனசினும். இந்த பெருமாள் பார்த்தார், தீர்த்தம் அபிஷேகம் பண்ணார், குண்டிகை நீர் பெய்துன்னு. அந்த மாதிரி ஒரு அவ்வளோ வளர்ந்தான பிரிய துவைத்ததா பரிவர்த்தமானே முக்தாவிதான பித்தி. இந்த தேவலேஸ்வரர் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். இங்கேருந்து சின்ன குழந்தையா இருச்ச இந்த நட்சத்திரம் எல்லாம் முக்தால விதானம் கட்டிருக்காமல் இருந்தான். இன்னும் கொஞ்சம் வளர்ந்தான். ஹாராவளி பரமதோ ரசனா கலாபகான். அப்புறம் கொஞ்சம் தூரம் வளர்ந்தாவிட்டு அந்த தலைக்கு மேல் இருந்த நட்சத்திரம் எல்லாம் கழுத்துல முத்து ஹாரம் போட்டாப்புல கழுத்தளவுக்கு வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் வளர்ந்தான். ததுனு மௌக்திக நூப்புற. அதுக்கப்புறம் ஹாராவளி பரமதோ ரசனா கலாபக. அதுக்கப்புறம் நட்சத்திரம் மட்டும் இடுப்புற உட்டியான மாதிரி வந்துட்டான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு போனாட்டு பெருமாளுக்கு கால் தண்டச்சல் மாதிரி வந்துட்டு நட்சத்திரம் தாண்டி அவ்வளோ ஆச்சரியமா வளர்ந்து போட்டான். அப்போ அந்த சமயத்தில் சந்தோஷத்தினால இவன் அந்த தீர்த்தம் கொடுத்த தீர்த்தால பூனலை உருவினான். அப்போ மகாலட்சுமி மாலும் தெரிஞ்சுட்டா இவன் சாதாரண மனுஷன் இல்லை பெருமாள் என்றதாக எல்லாரும் புரிஞ்சினாலும் நான் வேகனால அப்படிலாம் கஷ்டப்பட்டு இவன் யாச்சகம் பண்ணா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடு உவந்த உள்ளத்தனாய் உலகம் வளர்ந்த அண்ட உரை. இந்த மாதிரி அசலாறு காரியம் செய்யணும்னு வருத்தமே இல்லை, சந்தோஷமா செய்தான். அந்த திருவடியை அலம்பினதுக்கு பிரம்மபதம், அந்த திருவடி தீர்த்தத்தை தலையில வைக்கிறது சிவபதம். ஒரே சமயத்தில் ரெண்டு பேரும் பெரிய போஸ்ட் கொடுத்தான். அதான் உத்தமன். சத்குர்வதாம் உத்தமன் ஆசிரியத்தேவரும் உத்தமனாக்குபவன். பிரம்மத்துக்கு தானும் பிரம்மத்தை ஆசிரியிக்கிறாலும் பெரியவனா செய்யணும்னு அர்த்தம். இவன் உத்தமன், இவன் ஆசிரியிச்சாலும் உத்தமனா பண்றான். சத்குர்வதாம் தவ பதம் சதுரானனத்துவம் பாதோதகஞ்ச சிரசா பகதாம் சிவத்துவம் ஏகத்திர விக்கிரமண கர்மணி தத்வயஞ்ச தஹல்யதீஷ யுகவத் பதிதம் பிருத்திவியாம். இந்த ஒரே அவதாரத்தை ஒருத்தன் பிரம்மாவானா ஒருத்தன் சிவனானா. பிரம்மா யாருன்னா திருவடி ஆலம்பினவன் பிரம்மா. திருவடி தீர்த்தத்தை பாதோதிருத்தேன பாதோதகேன சிரோதிருத்தேன சிவ சிவபூத்துந்தார். அந்த மாதிரி அந்த திருவடி தீர்த்தம் சிரசில் பாட்டு சிவனானா. இப்படி ரெண்டு பேரையும் பெரியவனாக ஆக்கினான். இப்படி ஓங்கி உலர்ந்த உத்தமன் அவருடைய பெயரை பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால். அந்த உத்தமன் பேர் இதெல்லாம் முதல்ல நாராயணுடையது. அதாவது முதல் பாட்டிலே நாராயணே நமக்கே பரிதருவான்னு தான் நாராயண சப்தத்தை சொன்னார். அதுக்கப்புறம் பரமன் சொன்னதுனால கல்யாண குணங்கள்லாம் அவங்ககிட்ட நிறைஞ்சிருக்குன்னு சொன்னார். அந்த நாராயண சப்தத்தில் நாராக அயனம் மிஸ் சர்வ பதார்த்தங்களும் அவனுக்கு வியாபியங்களா இருக்கு, எல்லா பதார்த்தங்களும் இருக்கான்னு சொன்னார் இல்லையோ. அதுக்கு வியாக்கியானம் இந்த உத்தமன். இவன் திருவிக்கிரமன் அவதரிக்கிற போது எல்லா பதார்த்தங்கள் மேலேயும் கால வச்சான். விலாச விக்ராந்த பராபராலயம் நமஸ்யத அர்த்திக்ஷபணே கதக்ஷணம். அவன் இவன் தான் நான் தான் சர்வத்திர வியாப்தனா இருக்குவன். வியாப்திக்கு அந்த திருவிக்கிரமன்ற பதம் ஞாபகமா இருக்கு. அது நாராயணன் பரமன் இங்க உத்தமன் என்றதாக அந்த நாராயண சப்தத்தால் ஏற்பட்டதான வியாப்தியை காட்டுறாரு. அப்படிப்பட்ட அவருடைய பேர்பாடி
அவனை காட்டிலும் அந்த பேருக்கு ரொம்ப மகிமை உண்டு. அவன் தூரஸ்தனானாலும் திரௌபதிக்கு புடையேஸ்வரந்து அவன் திருநாமம் இரே. நம்ம நிருசிம்மரை பத்தி சொல்ல போற அடுத்தாப்புல பெருமாளே வேண்டாம், அவன் திருநாமத்தை சொன்னாலே திரவந்தி தைத்தியாக பிரணமந்தி தேவதான்னு சொல்ல போற. அதில் அவனுடைய பேர் நம்மையும் காக்கும், அவனையும் காக்கும். அது சொல்ற அந்த அவனுடைய பேர் அவனுக்கும் ரட்சகன் அவன் பெயர். அது கட்டி பொன்னை போலே அவன், பனிப்பொன்னை போலே இவன். அதாவது கட்டி பொன்னா செம்பு கலக்காத அந்த பியூர் தங்கம் இருக்கோ இல்லையோ அந்த தங்கத்தை போல பரமாத்மா. அவன் ஆபரணம் பண்ண முடியாது, அது கொஞ்சம் செப்புலாம் கலந்தாதான். இந்த பனிப்புன்னா ஆபரணம் மட்டும் தான் அது கரெக்டாக அந்த 22 கேரட்டில் வச்சுருக்கா போதும், அது உடனே ஆபரணம் பண்ணலாம். அந்த ஆபரணம் கைக்கு நம்ம காரிய சாதித்து உபயோகப்படக்கூடாது. இது அவனுக்கே ரட்சகமாக ஆறுது. இங்கே சுவாமி அதோபியத்தில் வர்ணிக்கிற இங்கே பெருமாள் பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கார். நந்தகோபத்தில் வளர்ந்துட்டு இருக்கான். கப்பம் கட்டுறதுக்காக மதுரைக்கு வரான் நந்தன். அங்கே வசுதேவன் பார்க்கான். எனக்கு ஏதோ ஒரு மனசில் சந்தேகம் வருது, நீ சட்டுன்னு பட்டு போ நந்தகோபத்துக்கு, அங்கே ஏதோ குழந்தைக்கு ஆபத்து வரப்போகுது, நீ பட்டு போனா பணம் கட்டுமேனா நான் கட்டுறேன், நான் வாங்கி ரசீது அனுப்பிடுறவனுக்கு நீ சட்டுன்னு பட்டு போனா ஓடி ஓடி வரான். வந்தால் அதுக்குள்ளே பூத்தனை பெருமாள் சம்ஹாரம் பண்ணுறதா வந்தால் கடைசியில் பூத்தனை பெருமாள் சம்ஹாரம் பண்ணி அவளுக்கு பெரிய பூதாகாரமாக கீழே விழுந்து அவள் பேரில் பெருமாள் விளையாடின்னு இருக்கார். அங்கேருந்து வரான். நந்தஸ்ய தீவிரேன பயேன சத்யா சமேத்திய பஷ்யன் அனகுங்குமாரும். ஒரு சின்ன குழந்தைகளுக்கு ஒரு சவத்துடைய சம்பந்தம் ஏற்பட்டால் அந்த அணுக்கங்கள்லாம் வரும், தோஷங்கள்லாம் வரும். அதுக்காக என்ன பண்ணுறா, அது இந்த காலத்து பசங்களை தான் உடனே டாக்டர் எடுத்துன்னு போவா. இதுக்கெல்லாம் டாக்டரால் குணம் பண்ண முடியாது. உடனே நந்தன் வந்தான். என்ன பண்ணான்னு பார்த்தார். தேனேவதஸ்ய திருஜகன் நீயந்து பிராயும் தரக்ஷாம் பரமார்த்த வேதி. உடனே அந்த குழந்தை எடுத்து அந்த கேசவாயனமா நாராயணனமா கோவிந்தாயனமா அவனுக்கு மங்களாசாசனங்கள் பண்ணார்கள். இது ஸ்ரீமத் பாகவத்தில் பிரகாத்வாமவத்து நாராயண ஸ்வாமவத்துன்னு அவன் 12 திருநாமங்களை கொண்டு அந்த சாணி எடுத்து குழந்தைக்கு 12 உடம்புலையும் 12 ரங்களையும் எடுத்து கோமூத்திரத்தினால ஸ்தாபனம் பண்ணி அது அபிஷேகம் பண்ணி வச்சு இப்படி அந்த பகவானுடைய திருநாமத்தை கொண்டே அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணலாம். ஒரு விதமான அணுக்கும் ஒரு விதமான வியாதியும் குழைக்கு வரல. தேனைவதஸ்ய திருஜகன் நியந்து பிராயும் தரக்ஷாம் பரமார்த்த வேதி. இவன் தான் பரமார்த்த வேதி. பெருமாளுக்கு ஆபத்து வந்ததுன்னா, இப்போ நமக்கு ஆபத்து வந்ததுன்னா இன்னொருத்தன் காலில் போகிறோமே, அது நல்லா புரிஞ்சுக்கணும். கத்தேரிக்காய் சாப்பிட்டு தான் அலர்ஜி வந்ததுன்னாக்க என்ன பண்ணுவாங்க? கத்தேரிக்காய் சாப்பிட்டா விடணும் இல்லையா? அந்த வியாதிக்கு என்ன காரணம்னு கேட்டால் அது காரணத்தை தெரிஞ்சு அது பரிகரிக்கணும். நமக்கு ஆபத்து எத்தால் வருது? பகவானை நிற்கிறதுனால. அவனை ப்ளீஸ் பண்ணது அதுக்காக இன்னொருத்தன் காலில் போய் விழுந்தா இன்னும் கோபம் அதிகமாக போகும். பெறும் ஒரு மேல் அதிகாரி நம்மகிட்ட கோவிச்சுட்டு இருக்கான். அவன் காலில் விழுந்து நாம் பண்ண தப்புன்னு சொன்னாலே மேலே உத்தியோகம் கிடைக்கும். இவன் கோவிச்சுட்டாரு, இன்னும் போய் அவர் கோவிச்சுட்டார், அனாவசியமாக என் பேரில் போட்டுருக்கார், நீங்கள் கொஞ்சம் கிருபை பண்ணுங்கன்னா இது போய் அவனுக்கு தெரிஞ்சுதான் இன்னும் நமக்கு தண்டனை அதிகமாகும். அதில் எவனாலே யாருடைய நிற்கிறதுனாலே யாருடைய கோபத்தினாலே நமக்கு பாப்பம் நமக்கு துக்கங்கள் வருதோ அவனை போய் காலில் விழணும். அது தெரியாத இன்னொருத்தனுக்கு ஒருத்தன் கோபிச்சிருந்தாலும் பெருமாள் கோபிச்சிருந்தா அதுக்காக இன்னொருத்தன் காலில் விழுந்தா அவனுக்கிட்டே நமக்கு லாபம் வேண்டாமானா இன்னொருத்தன் காலில் போய் விழுந்தா அந்த லாபம் வருமானு. அதில் அயோத்தியில் வசிஷ்டாதியெல்லாம் பெரிய பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்கக்கூடியது. அயோத்தி பெரிய வித்யாஸ்தானங்கள்லாம் இருக்கக்கூடியதுங்க. வசிஷ்டாதியெல்லாம் இருக்கா. அங்கே இருக்கவாளுக்கு இந்த பரமார்த்த ஞானம் வரல. ராமனுக்கு பட்டாபிஷேகம்னா அது அப்படியே நடக்கணுமே, அதுக்கு என்ன விக்னம் வருமோன்னு எல்லா தேவதையும் பற்றி நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சா பட்டாபிஷேகம் போட்டு நிற்கலை. அழிங்க முக்கூர் அழிங்க சாய் கொடுக்கும். ஏன் ராமாவதாரத்தில் பட்டாபிஷேகம் வசிட்டு நாள் பார்த்துருக்கார். பட்டாபிஷேகம் பண்ண பையனும் சாட்சாத் ஸ்ரீபதியான எம்பருவான் கூட உட்காரும் மகாலட்சுமி மூதேவியில். சில இடத்துல எல்லாம் ஏற்பாடு கூட இந்த பசங்களுடைய துரதிருஷ்டம் அன்றைக்கி பந்து அப்புறம் மழை கிழ எல்லாம் வந்து சேர்ந்துடும். அவள் பொண்ணு ஒரு பக்கத்தில் பையன் ஒரு பக்கத்தில் இருப்பார். அப்படி இல்லை, இவா 2 பேரும் லட்சுமியும் நாராயணனும் இருந்துருக்கான். அப்படி இருந்துச்சே இவாளுக்கு ஏன் இந்த பட்டாபிஷேகம் நடக்கலைன்னு கேட்டால், ஒரு உத்தியோகத்துக்காக போகிறான் ஒருத்தன், எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் நிறைய இருக்குது, ஆனால் ரெக்கமெண்டேஷன் நிறைய வாங்கிட்டு போனான். அந்த மேல் அதிகாரிட்டு போய் பார்த்தா ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்தா, ஓஹோ இவன் சிபாரிசுனாலும் பிழைக்கும் போதும் இந்த ரெக்கமெண்டேஷன் வச்சிருந்தாலே அவன் உத்தியோகம் இல்லைன்னு சொல்லிட்டான். ஏன் அந்த மாதிரி ராமனுக்கு பட்டாபிஷேகம்னா ராமனே தியானம் பண்ணால் நடந்திருக்கும். இது சர்வான் தேவான் நமஸ்தே ராமசியார்த்தே மனுஷன்னு கண்ட தேவதன் காலில் விடவே பெருமாள் பார்த்தார். இந்த தினத்தில் நான் பட்டாபிஷேகம் பண்ணிட்டா அங்கேருந்து ஃப்ளாட் பார்த்த தெய்வங்கள்லாம் நான் அனுகிரகம் பண்ணே பட்டாபிஷேகம் நடந்தது, நான் அனுகிரகம் பண்ணே பட்டாபிஷேகம் நடந்து பேத்திக்குங்கள், தன்னை பற்றி ரொம்ப அலட்டிங்கள். அதனால் அதுக்கு அந்த மாதிரி கர்வம் வரக்கூடாதுன்னு பட்டாபிஷேகத்தை நிறுத்தினார். ரொம்ப ரெக்கமெண்டேஷன் அதிகமாக போகணும், விகாரமாக போகணும். அதில் சர்வ அதுக்கு மேலே ராமசியார்த்தே யசஸ்வினான்னு செப்பக்கிட்டு கட்டுறார். இதெல்லாம் அதுகளெல்லாம் படி இழக்குன்னு பரமாத்மா. அந்த பரமாத்மா படி இழக்க அந்த தேவத்தில் போய் பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் நடக்குன்னு கேட்டால் அது பெருமாளுக்கு ரொம்ப ஜூப்சியாக கொடுத்து. அதனால் அவளுக்கு பரமார்த்த ஞானம் இல்லை. இங்கே தான் பரமார்த்த வேதின்னு பதம் போட்ட சுவாமி சாரத்தில் சாய்க்கிற அர்ச்சாவதாராதிகளில் பிராணிகளுடைய கர்மானுரூபமாக பிராதுர்பாவம் உபேட்சையும் நடக்கிறதாகையாலே மந்திரங்கள் சொல்லி பெருமாள் ஆவாகனம் பண்ணிச்சா எல்லாத்துலையும் ஒரே மாதிரி தான் ஆவாகனம் பண்ணுறான். ஆனால் இங்கே பிரகலாதவர்தன் வேண்டி வழிலாம் வேண்டிட்டுலாம் கொடுக்குறான்.
எங்க அகோபலட்சுமிக்கும் வேண்டிவாள்லாம் வேண்டி கொடுக்கலாம். மற்ற ஊர்ல அந்த மாதிரி இல்லையேன்னு கேட்டா இது இவாளுடைய பாபத்தினால இருக்கு, புண்ணியத்தினாலே இருக்கு. அங்கங்க பெருமாளுக்கு சக்தி விசேஷம் அதிகமா இருக்கிறதோ குறையிறதோ இதெல்லாம் எத்தலட்ட பிராணிகளுடைய கர்மானுரூபமாக பிராதுர்பாவம் உபேட்சையும் நடக்கிறதாக யாலே பம்பாய் வாசல் ரொம்ப பக்தி சத்தியா பெருமாள் ஆராதிச்சிருந்தனால அந்த பெருமாளை நன்றா புரஸ்காரம் பண்றதுனால தன்னுடைய சக்தி விஷயத்தை அங்கே காட்டுறான். ஏன் அதுக்காரு கூட தன் பத்தினி நீ தலை பண்ண நன்னா இருக்குன்னு சொன்னாலும் நன்னா பண்ணி போடுற. சரி முதலே உன் தலை என்ன இருக்குன்னு சொன்னா தலை பண்ண மாட்டா. அதுபோல் அவளும் நீங்க எவ்வளவு எனக்கு கிட்ட பத்துதலா இருக்கும் அப்படின்னு நிறைய பூவும் பழமும் காயும் பழமாக காசு மாதிரி எதுவும் வாங்கி கொடுப்பான். அந்த மாதிரி இவா கொண்டாடுறது இருக்கு எல்லாம். அந்த மாதிரி பிராணிகளுடைய கர்மானுரூபமாக பிராதுர்பாவம் உபேட்சையும் நடக்கிறது. ஆகையாலே ஸ்ரீயோவர்தா தருண்யஸ்ய இத்தியாதிப்படியே மங்களாசாசனம் சபலம். அதெல்லாம் மங்களாசாசனம் பண்ண வேண்டியதுதான். அந்த ஸ்ரீயோவர்தா தருண்யஸ்யன்னு அவள்லாம் மங்களாசாசனம் பண்ணா ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கட்டும். அந்த ஆனா அப்பொழுது நல்லா கவனிக்கணும், அப்பொழுது நிபுணராயிருப்பார் ரக்ஷந்துத்வம் அசேஷேன இத்தியாதிப்படியே அவன் தன்னையே கொண்டு மங்களாசாசனம் பண்ணுவார்கள். வியாதி வந்தா பரிகாரம் பண்ண வேண்டியதான். கெட்டிகார் டாக்டர் போகணுமே தவிர டாக்டரே போக வேண்டாம்னு சொல்ல. கெட்டிகார் டாக்டர் போகணும், அசமர்த்தான டாக்டர் போகக்கூடாது. பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ண வேண்டிய நியாயம். ஸ்ரீயோவர்தா தருணியா நான் பேரை மாத்திரம் குறிச்சேன், ஆனா அவ போன இடம் தப்பு. அந்த மங்களாசாசனம் பண்ற போது அப்பொழுது நிபுணராயிருப்பார்னு பதம் போட்ட அயோத்தி இருக்க ஜனங்களாம் ஒருத்தர் கூட நிபுணர் இல்லை. நிபுணர்னா எஃபிஷியன் கெட்டிக்காரர். அந்த நிபுணராயிருப்பார் ரக்ஷந்துத்வம் அசேஷன கோபியுடைய அனுஷ்டானத்தை காட்டுற. பூத்தனை சம்ஹாரம் பண்ணி பெருமாள் மேல விழுந்த உடனே ரக்ஷந்துத்வம் அசேஷன பகவான் நாராயணன் அந்த நாராயணனை காப்பாத்துன்னு அந்த கிருஷ்ணனுக்கு அவா மங்களாசாசனம் பண்ண அப்படி காப்பிட்டார். ரக்ஷந்துத்வம் அசேஷன இத்தியாதி அவன் தன்னையே கொண்டு மங்களாசாசனம் பண்ணுவார்கள். அதான் பிராயுக்த ரக்ஷாம் தேனைவதஸ்ய சுவாமி தமிழ் சாய்கிற யாதவ தேனைவதஸ்ய திரிஜகன் இவன் திரிஜகத்துக்கு நியமனம் பண்றார். இவனுக்கு அவர் ஆபத்து வந்து கொடுத்தோம்னா தேனைவதஸ்ய அந்த பகவான் திருநாமத்தை கொண்டே அவ நாராயணத்துல புவன மங்கள நாமபிரேபதே யுவதிபிர் புதா கிருத ரக்ஷண புவன மங்கள தே புவன மங்கள நாமபி உமேஷால் உலகக்கெல்லாம் மூல மந்தியம் அப்படின்னு அவன் சொல்றான். அந்த மாதிரி புவன மங்கள நாமபிரேபதே யுவதிபிர் புதா கிருத ரக்ஷண. ரொம்ப வயசான கல்வியா இருந்தா கோவிந்தா சொல்றா ஆராயண சொல்லலாம். சின்ன பசங்களா இருந்தா வேற ஏதாவது பேர் சொல்ல. ஆனா அந்த நந்தகோபத்திருக்க பெண்களுக்கெல்லாம் கூட சின்ன வயசுலேருந்தே பாரமார்த்திக்காகும். அதனால புவனமங்கள் யுவதி விஷயாந்தரத்தில் ஈடுபடக்கூடியதான வயசுலையும் பகவத் பக்தியை வாழகு. அதில் இவாள்லாம் தான் பரமார்த்த வேதிகள். அயோத்தியில் இருக்கவளுக்கு அவ்வளோ பரமார்த்த ஞானம் இல்லை. அந்த நந்தகோபுரத்துக்கு அவ்வளோ பரமார்த்த ஞானம் இருக்குன்னு அப்படி சுவாமி சாய்க்கிற. அது மாதிரியா அவன் உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு செல்லும் அந்த செய்யும் கிருஷர்கள். என்னாவது எத்தனை நாளைக்கு போதும் புலவியர்கள் மன்னா மனுஷனை பாடி படைக்கும் பொருள் கொண்டு மனுஷனை பாடி படைக்கிறதான பொருள் கொண்டு எத்தனை நாளைக்கு கொடுத்தனம் பண்ணலாம். அதுக்காக மின்னார் மணிமுடி வண்ணவர் சாதி பாடினால் தன்னாகவே கொண்டு சென்மம் செய்யாமையும் கொள்ளும். இது அவனை பற்றி பாடினா சர்வபலத்தையும் கொடுப்பா அவன் உத்தமன் பேர்பாடி. ஆட்சி மகன் ஒருத்தர் அவருடைய அந்திம திசையிலே பட்டர் எழுந்தொழி கூரத்தாழ்வானுக்கு ஸ்ரீபாஷிகர் துவயத்தை உபதேசம் பண்ணார். நாக்கு மரணதாக ஒட்டிக்குது. பாலையும் தீர்த்தத்தையும் கொட்டுறா. இவா பண்ற உபதேசத்தினால போற படம் முன்னாடியே போயிடும். அங்கேருந்து பாஷிகாரர்கள் எல்லாரும் என்ன போச்சுல காதுல துவயத்தை உபதேசம் பண்ணார். இது என்னன்னு கேட்டார். அவ எல்லாரும் நினைச்சிட்டா செத்து போற காலத்தை பாஷிகார் வந்து உபதேசம் பண்ணாதான் மோட்சம் வரும்போது இருக்கு. நமக்கெல்லாம் வயசு சின்னதா இருக்கு, நாமெல்லாம் எப்படி பாஷிகார் காலத்துக்குள்ள போயிடுறது அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டா. பாஷிகார் பார்த்தா அட பைத்தியக்காரா, நான் கடைசி காலத்தை வந்து உபதேசம் பண்ணாதான் மோட்சம் வரும். ஏற்கனவே சரணாகதி ஆயிடுத்து. ஆனாலும் இப்போ அது இப்படியா நான் கோர்த்தாடு உபதேசம் பண்ண இருக்குன்னு கேட்டால் அவனுடைய பிரகிருதி உங்களுக்கு தெரியாது. மரணத்தாக தான் நாக்கு அவஸ்தப்படுறான். நாக்கு ஒட்டின்னு போய் அவஸ்தப்படுறது. இந்த தீர்த்தம் பால்லாம் அவனுக்கு தாகத்தை போக்காது. துவயத்துக்குன்னா கண்ட சர்க்கரையும் கற்பூரம் விட்டா போலே. அதனால் அவருக்கு ரசாவகத்துக்காக அந்த ரசாதிசயத்துக்காக நான் உபதேசம் பண்ணேன் தவிர இது அதிர்ஷ்டார்த்தத்துக்காக இல்லைன்னு சாச்சாரம். இது பகவத் விஷயங்களே வருது. அந்த மாதிரி அதில் இந்த ஆட்சிமகன் ஒருத்தர். ஆட்சிமகன் ஒருத்தர் பேர் நந்த யசோதா கிஷோர் நந்தகிஷோர் அப்படின்னு பேரு சொல்லு. அது ஆட்சிமன். அவருடைய அந்திம திசையிலே பட்டர் எழுந்துள்ளி அழைய மணவாள பெருமாளே சரணம் என்று உபதேசிச்சாராம். அழைய மணவாள இவர் துவயத்தை சொல்ல, அதுல ஸ்ரீமன் நாராயண சரணம் தான் இருக்கு. அழைய மணவாள பெருமாளே சரணம்னு சொன்னாராம். நாக்கில் ஜெலு ஜெல்னு அன்னிக்கு முதூர்மின் நாவுக்கேன்னு அவர் நாக்கு தீர்த்துதான். அந்த மாதிரி அவருடைய திருநாமத்துச்சுன்னா இங்கேயே சில சௌகரியம் உண்டு. அது பிராசித்துமா யாருது
ஆரோக்கியத்தையும் கொடுக்கூடாது. அப்ப உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து தீங்கின்றி அந்த வருஷாணி தானி வருஷலா நான் தபாம்சதே பேர் பாதுகா ராஜ்ய காலத்தில் ஒரு விதமான உட்பாத்தம் ஒரு விதமான ஆபத்தும் ஏற்படலை. அந்த மாதிரி பாதுகா ராஜ்யத்தை போல ஆச்சரியமாக இருக்கும். அப்படி உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சன்னலோடு கயலுகளை நேற்றே சொன்னேன். நிறைய பயிர் நிறைய வளரும், பெரிய பெரிய அடிபாகங்கள்லாம் பெருசாக பெருத்திருக்கும், மீன் போகிறதுக்கு வழியில் அது தள்ளிட்டு போகும். அந்த சமயத்தில் கடியுடை கமலம் அடியடை மலர கரும்பொடு பெரும் சன்னல் அசிய வடிவுடை அன்னம் படையோடு சேரும் வயல் வெள்ளியங்குடிய திருவள்ளியங்குடி பற்றி சொல்லிச்சு. ஹம்சங்கள்லாம் ஆணு பண்ணுமா உட்காந்துருக்குமா ஒரு தாமரை பூவில் பக்கத்தில் அந்த சன்னல்லாம் கவரி வீசுமா. ராஜாவும் ராணியும் சிம்மாத்தில் உட்காந்துச்சு கவரி வீசதா அப்படி இருக்குன்னு வர்ணிக்கிற. அந்த மாதிரி அந்த பயிர்களுடைய சமிருத்தி அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட பகவானுடைய திருநாமத்தை சொல்லி பாடினால் அப்படிப்பட்டதான சௌக்கியங்கள்லாம் ஏற்படும்தான் சொல்கிறேன். இங்கே சில கதைகள்லாம் சொல்லுவார். இங்கே நாச்சியார் கோவில்னு ஒரு ஊர், அந்த ஊரில் வயலின் சமிருத்தி பற்றி வர்ணிக்கிறார். பள்ளி கவலத்துடைப்பட்ட பொவ்வாய் அளவன் முகம் நோக்கி தாமரைப்பூ ஒரு பக்கத்தில் பூத்துருக்கு, இந்த ஆம்பல் பூ ஒரு பக்கத்தில் பூத்துருக்கு. தாமரை பூவில் ஆணும் பெண்ணுமாக தம்பதிகளாக இருக்கும்போது வண்டுகள் ரெண்டும் வாசம் பண்ணிட்டு இருக்கு. அது கல்யாணம் பண்ண வந்து புதுசு. திடீர்னு அந்த பெண் வண்டு நண்டு இந்த பெண் நண்டு கர்ப்பமாக போயிடுது. கர்ப்பமாக இருக்கிற காலத்தில் புதுசாக பக்ஷணங்கள்லாம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். அதுக்காக பந்துக்கெல்லாம் பக்ஷணம் கொண்டு கொடுப்பா. இது யார் கொடுத்துறா? இது இருக்கிறது இது ஆம்பல் பூவில் இருக்கு. அது ஆம்பல் பூ அதில் வாசம் பண்ணுறது. இது பக்கத்தில் தாமரை பூவில் நிறைய தேன் இருக்கு. அந்த தேனை கொண்டு வந்து சாப்பிடணும்னு வேணும். எல்லாத்தையும் ஆற்றுக்காரர் உத்தரவு பண்ணிது. அந்த தேனில் அந்த தாமரை பூவில் நிறைய தேன் இருக்கு, அந்த தேனை கொண்டு வந்தால் சாப்பிட்றது சௌகரியமாக இருக்குன்னு. பத்னி அதுவும் கர்ப்பிணியாக இருக்கிறதால அவளுடைய ஆசையை பூர்த்தி பண்ணாத புருஷன் யார் இருக்கா? உடனே என்ன பண்ணிட்டு அது தாமரை பூ போச்சு. இந்த தாமரை பூ மலர்ந்துருச்சு, இது மூடி இருக்கும். இது ராத்திரி தான் மலரும் ஆம்பல் பூ. அதில் ராத்திரி தான் இது தெரிஞ்சிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சண்டே அன்னைக்கு பேங்க்கு மூடி இருக்கும், அவனுக்கு ஆஃபீஸ் இருக்கும். இங்கே பேங்க்கு மூடி இருக்கும். பேங்க்கு திறந்துருக்க அன்னைக்கு அவனுக்கு ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி உண்டு. அதுக்காக சில பேர் ஒர்க்கிங் டேஸ்லேயே சில பேங்க்கு திறந்து வச்சிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை பேங்க்கு மூடி இருந்தா அன்றைக்கி போய் அவனுக்கு வர முடியும். அவனுக்கு ஆஃபீஸ் இருக்கு. ஆஃபீஸ் நாளில் இது திறக்காது, இது திறந்துருச்சு அவனுக்கு ஆஃபீஸ் இருக்குது. அந்த மாதிரி உபத்திரத்துக்கப்புறம் இது பகல் வேலையில் இது மூடிடும். அது போய் எப்படி கொண்டு வருது? அதுக்காக என்ன பண்ணுது, இந்த ஆம்பல் பூவில் ராத்திரிலாம் வாசம் பண்ணி சொல்லியோ, இந்த ஆம்பல் பூ மூடுறதுக்குள்ளே காலத்தால் 6:25 சூரியன் 6 மணிக்கே கிளம்பி முள்ள போச்சு. சூரியன் உதிச்சுது, சட்டுன்னு ஆம்பல் பூ மூடி கொடுத்து. அப்போ தான் தாமரை கொஞ்சம் கொஞ்சமாக மலர ஆரம்பிச்சு. அது போய் பூந்துட்டு தேன் எடுக்க ஆரம்பிச்சு. தேன் எடுத்தால் எல்லாத்துக்கும் பேராட்சி உண்டு. மறுபடி கேட்டாலாம் என்ன பண்ணுறது? அதுக்கு நிறைய தேன் எடுத்துமே 2-3 பாட்டில் எடுத்துன்னு போது தேன் எடுத்துகிட்டே இருந்த சாயங்காலம் இப்போலாம் 5:55 அஸ்மிச்சு போச்சு இல்லையா? அது பேப்பருக்கு போய் ஒன்றும் பாருக்குது. மணி 5:30 தானே ஆறுதுன்னு தேன் எடுத்துகிட்டே இருந்த. திடீர்னு என்ன பண்ணிது, அந்த தாமரை பூ அஸ்மிச்ச உடனே மூடி கொடுத்து. அங்கே ஆம்பல் திறந்து ஆத்துக்காரர் வர போகிறேன் கதவு திறந்து வச்சு அது பார்த்துட்டு இங்கே ஆட்டுட்டு இது முடிக்கும். இதுக்கு ராத்திரி தான் பாவம் ஆத்துக்காரி வச்சுட்டு இருந்தேன். அக்கம்பக்கத்தோட ஒருத்தரும் சொல்லி வரலையே, அது கர்ப்பிணியாக இருக்காது, என்ன ஆகும்? இது பயிட்டுன்னு பாவம் ராத்திரிலாம் தூக்கமில்லாம் தாமரை பூக்குள்ளேயே அதில் சின்ன முள்ளு இருக்கும், தாத்துக்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அது உடம்புல கீழே உடனே தாமரை பொடி வேற ஒட்டுடும். மறுநாள் ஒரு மத்தியானம் முழுக்க அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த தாமரைப்பூ கார்த்தால் அது பிரிய போகிறதோ இல்லையோ, அதாவது அந்த பிரிய போகிற சமயத்தில் அது முன்னாடியே அந்த தாமரைப்பூவை பிரித்து நீங்கள் ஓடிட்டு இருந்தால் நன்னா சூரியோதயம் எடுத்து ஆம்பல் பூ மூடி. பள்ளி கமலத்து இடைப்பட்ட அங்கே ஆழ்வார் வர்ணிக்கிறார். ஏன் தெரியுமா மூடுனுட்டு? அதுவாக இயற்கை மூடல, இதுவாக கதவு மூடுனுட்டு. நேற்று போச்சு சுத்தமாக போனான், இன்றைக்கி வரைச்சு கம்னு உடம்புல வாசனை பவுடர். சந்தேகம் வருமா? அவர் அதுவும் ஸ்திரீகளுக்கு சந்தேகம்னா ரொம்ப அது மாதிரி சந்தேகம் வந்துட்டு. சரி இவனோட கூட நம்ம ஆற்றுல சேர்த்து கூட உடனே கதவை சாத்தினுண்டு. பள்ளி கமலத்திடைப்பட்ட பொகுவாய் அளவன் முகம் நோக்கி நள்ளி. அளவன்னா ஆண் நண்டு, நள்ளின்னா பெண் நண்டு. இந்த ஆண் நண்டை பார்த்தோடனே உடம்புலாம் வாசனை இருக்கு. அங்கங்க நகக்ஷதங்கள் வேற, நகக்ஷம் மாதிரி கீரல் வேற, கீரல் வாசனை. இதை பார்த்தோடனே சந்தேகம் வந்துட்டு இது காதில் அடைச்சி கொடுத்துன்னு அப்படி ரசோக்தியாக பட்டை வந்துச்சா. அப்படி இந்த ஆம்பலும் தாமரையும் அங்கே கொழிக்கிறதான செல்வம் அப்படின்னு பூமி இந்த வயலை பற்றி வர்ணிக்கிற. உடனே நஞ்சியர் கேட்டார், இப்படி அநியாயம் பண்ணலாமா? பத்னிகிட்ட பிரித்தினால தான் போயிருக்கு, ஒரு தப்பும் இல்லையே. இவளா ஒரு சந்தேகப்பட்டு கதவு மூட்டா இது அநியாயம் இல்லையா? இது ஒரு கமிஷன் போட்டு விசாரிக்க வேண்டாம்? கமிஷன் போடுறதோடு மிச்சம் ஏதோ ஒரு விசாரணை நிர்ணயம் ஆகுது. ஒரு கமிஷன் போட்டு விசாரிக்க வேண்டாமான்னு கேட்டார் நஞ்சியர்.
அதுக்கு அவர் சொன்னார், ஓய் எந்த கமிஷன் போட்டாலும் ஆண்டாள் பெண்கள் பட்சம் தான் தீர்ப்பாகுமே தவிர ஆண்களுக்கு இங்கே சாதகமே வராது. ஓய் காணும் வாய் மூடின்றோம். இது அது நாச்சியார் அது பிராட்டினுடைய ஆதிக்கம் உள்ளதான ஊர்னு சொன்னாராம். இது பெண்ணரசு நாடாயிட்டு காணும் வரான். அதனால் கமிஷன் போட்டால் அது ஆண்களுக்கு ஒரு காலம் சாதகம் வராது. இது பெண்ணரசு நாடு. பெண்ணரசு நாடு நாச்சியார் கோவில் மொத்தம் அவள் பேர் தான் பட்டா. போனால் போகிறதுன்னு பெருமாளுக்கு அவள் தான் பைசா பேக்கெட் பண்ணிலாம் அவள் தான் தரணும். அதில் பெண்ணரசு நாடாக இருந்தாலும் அங்கே ஒன்றும் பண்ணிக்காது அப்படின்னு சொன்னாராம். அப்படியே வர்ணிக்கிறவா அத்தனை பேர் அப்படி வர்ணிக்கிறார். அப்படி ஓங்கு பெரும் சந்தோட கையோட இது ஆழ்வாருடைய அனுபவம். பெருமாளை மட்டும் இப்போ உபன்யாசங்களை இதெல்லாம் பற்றி எதுக்கு நீ சொல்ல, ஆழ்வாரையே இதெல்லாம் பற்றி பாடுற, பெருமாளை பாடுற பெருமாளோட பாட்டு போட முடியாது. இந்த வண்டு நண்டு இதெல்லாம் பற்றி எதுக்காக பாடுறதுன்னா அதில் ஒரு ரசாதி அந்த மாதிரியாக. அதாவது என்னன்னா பரமேகாந்தியாக இருக்கிற ஒருத்தன் பரமேகாந்தி பங்கம் வந்துருத்துனா அவள் உள்ள சேர விட மாட்டான்னு தாத்பரியத்தை வச்சோம். ஆத்துக்காரியாக இருந்தால் கூட சரி, திடீர்னு போயிட்டு வரான், நெத்தியில் பிரபலம் திறன் நெத்தியில் ஏதோ ஒன்று வேற ஏதோ சின்ன இருந்ததுன்னா சரி அவன் சுத்தியில சாதம் போட மாட்டேன்னு சொல்லலாம். அதுக்காக சொல்லிடாதுங்கோ, உபதேசம் பண்ணவே தவிர. அந்த மாதிரி சிஷ்யனாக இருந்தால் கூட ஆச்சாரியன் தப்பு பண்ணானே தப்புன்னு அர்த்தம். தேவதாந்திரோதேசம் முஷ்டி பிரதானம் பண்ணினால் ஆச்சாரிய பக்தியிலிருந்து விலக்கலான்னு சாஸ்திரம் சொல்லு. அந்த தேவதாந்திரத்தை சம்பந்தம் அப்படி கூட ஆச்சாரியன் தப்புனா கூட அவனை ஆச்சாரிய பரம்பரையில் விலக்கலாம் சாஸ்திரம் சொல்லுது. அந்த மாதிரி ஸ்திரீடு கூட பர்த்தா வழி தவறி நடந்தால் அவங்ககிட்ட சந்தேகப்பட்டு அந்த பாரேகாந்தி பங்கம் இல்லைன்னு தெரிஞ்சாவிட்டு அவங்களோட பழகலாம். அந்த மாதிரி சாஸ்திரத்தான் காட்டுதான் அப்படி சொல்கிறேன். அந்த மாதிரி பூங்கோலை போதில் பொறிவண்டு கண் கொடுப்பேன். இது வரைக்கும் அது ரொம்ப சொஸ்தமாக தூங்குறதா அந்த வண்டுகள்லாம் அந்த பயிரில். அதுக்கு அடுத்தது இது ஊருக்குள்ளே சொல்கிறார், தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அந்த பசுக்கள்லாம் எப்படிப்பட்ட வள்ளல் பெரும் பசுக்கள். என்ன வள்ளல் பெரும் பசுக்கள்னு கேட்டார். அது பெருமாள் புல்லாங்குழல் கானகம்படி உலாவி உலாவி கரும் சிறக்கன் குழல் ஊதின போது மேனகையோடு திலோத்தமே அரம்பே உருப்பசியாவரும் வெள்கி மயங்கி வானகம் படையில் வாய் சிறப்பின்றி ஆடல் பாடலவே மாறினர் சாமி என்று தேவதைகள்லாம் பரியும். அந்த ஸ்திரீகள்லாம் ரொம்ப ஊர்வசி இவாளும் பயப்பட முடியாத அளவுக்கு வெக்கப்படும் ஆடுறான். அந்த பாடுற போது புல்லாங்குழல் பாடுற போது கரவியன் கணங்கள் கால்பரப்பிட்டு கவிழ்ந்திறங்கி செவியாட்டை இல்லாவே அந்த புல்லாங்குழலுடைய துவனியை கேட்டு இந்த பாட்டை கேட்டு 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 வளர்ந்ததுனால பசுக்கள்லாம் ரொம்ப பெருசாக நன்னா வளர்ந்துருக்குன்றதாக சொல்கிறேன். அப்படிப்பட்ட பசுக்கள்லாம் நிறைய பால் கொடுக்கும். அவன் பயமில்லாத காரியங்களாம் ஒழிச்சுட்டு போய் அங்கே பெருமாள்கிட்ட இந்த பசுக்கள்கிட்ட பாலை கறக்கணும்ன்றதா அந்த பசுக்களுடைய பெருமையை பற்றி சொல்கிறேன். ஒரு கவி வர்ணிக்கிறான், நேற்றே சொன்னேன். அந்த பசுக்கள்லாம் ஏண்டா இவ்வளோ பெருமனாக வளர்ந்துருக்கு, அது என்ன புஷ்டி காரணம்னார். சம்சக்தானிவ பாத்தும் ஔபனிஷத வியாகார மாத்தியரசான் உன்மாஷ்டும் பிரஜசந்தரி குச்சிதடே பாட்டீர ரேணு நிவ உன்மீலன் முரளே நிநாத போலா மோதோபசீதத்கவி ஜிஹ்வாலீடம் அழீக வல்லபசியோகோ பாதாம்புஜம் பாத்துனாம். ஜானகி பிரணயம் நாடகம் பண்ற ராமனை பற்றி. அதில் முதல் மங்கள ஸ்லோகம் கிருஷ்ணனை பற்றி. அந்த பாதார விந்தங்கள் என்னை காப்பாற்றட்டும். அந்த கிருஷ்ணனுடைய பாதாரம் எப்படின்னா பசு நக்கி கொடுக்குறான். சில காலண்டரில் சில படங்களில் அந்த பசு பெருமாள் திருடைய நக்கி கொடுக்க முடியாது, சில படம் போட்டுருப்பேன். அந்த மாதிரி எத்தனையோ பசுக்கள் பெருமாள் திருடைய நக்கிறது. அந்த பெருமாள் திருடைய நக்கிற போது அந்த திருவடியில் விஷ்ணு பதே பரமே மத் பௌத்சா தவா மிருத செந்தி நிபாத பங்கஜே என்று பெருமாள் திருவடியிலேருந்து நிறைய தேன் பெறுகிறதுன்னு சாஸ்திரங்களாம் சொல்லுது, உபனிஷத்தே சொல்லும். அந்த தேனை சாப்பிட்டு 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 அது வளர்ந்துருக்கிறதுனால அந்த உடம்பு பெருக்காது. என்ன அது கேட்டாலே நமக்கு சந்தோஷம் இருக்கே, அது அனுபவிக்கிறவளை எப்படி இருக்கும். அது மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு ஓகே தீனி மாதிரி தீனி உண்டு. அதாவது கோபிகள் நிறைய பச்சை கல்பம் குங்குலாம் சேர்த்து சந்தனம் பூசிக்கிறார். அந்த சந்தனம் 1/2 இன்ச்சு கனத்துக்கு இருக்கும். அது உலகத்துக்குள்ளே பெருவாள் திருவடி எடுத்து பிரேதீமி கர்க்கசேஷு ஸ்தனேஷுன்னு சொல்லி அப்படியே மார்பில் அந்த திருவடி எடுத்து வச்சுக்கிறார். இந்த சந்தனம் முழுக்க என்ன ஆகிடும், அப்படியே பெருமாளத்தில் ஒட்டணும். இப்படியே ஒரு கோபியுடைய மார்பில் திருவடி வச்சாலேயே 1/2 இன்ச்சு கனம் ஒட்டணும். அப்புறம் இன்னொரு கோபி வைக்கும் போது திருவடி நிறைய ஷேரு சேர்ந்து போகிறாப்புல. பால் சேராக இருந்தாலும் சேரு தானே, குங்குமம் சேராக இருந்தாலும் சந்தன சேராக இருந்தாலும் சேரு தானே. அப்பப்போ க்ளீன் பண்ண வேண்டாமா? அதுக்காக என்ன பண்ணால் ஒரு பசு ஒரு கோபியுடைய மார்பில் பெருமாள் திருவடி வச்சோடனே அதை தான் நாக்கால நக்கி கொடுக்குது. அந்த மாதிரி மார்பில் கோபிகளுடைய இருக்க முடியாது. பச்சை கல் போகும்போது சாட்டு வளர்ந்தது. பெருமாள் திருவடி தேனை சாப்பிட்டு வளர்ந்தது. அதனால் அதோட அந்த புல்லாங்குடி துவனியை கேட்டு வளர்ந்தது. அதனால் பசுடைய பெருமைக்கு காரணம் கழிக்கணுமா? சம்சக்தாரிவ பாத்தும் ஔபனிஷத வியாகார மாத்தியரசான் திருவடியில் தேன் பெருகுது சாஸ்திரம் சொல்லிருக்கேன். அது இவனே அப்படித்தானே சாப்பிட்றான். சின்ன குழந்தைய கரார விந்தேன பதார விந்தம் முகார விந்தே வினேஷியந்தம் வட்டசி பத்தசி புட்டேஷயானும் இவனே தன் சின்ன திருக்கையால் பேதை குழுவி தன் சிறுக்கைகளால் பிடித்து சுவைத்துண்ணும் பாதக்கவலங்கள் காணீரே. அந்த சின்ன குழந்தை தன் திருவடி எடுத்து தன் கையால் பிடிச்சி அந்த வாயில் வச்சு சாப்பிட்றான். இது வயசானோட செய்தால் யாராவது பரியாசம் பண்ணுவார்.
அது சின்ன பேதை குழவி பிடித்து சுவைத்துண்ணும். அதை பிடிச்சி சப்பு குட்டு சாப்பிட்றதான் அந்த குழந்தை. இது வியாக்கியானம் பண்றார் அங்க வியாக்கியானம் திருவாய்மொழிப்புல. என்ன எதுக்கு அந்த குழந்தை நூற்று போடுறதுங்க அது சாப்பிடுறதுன்னா ரொம்ப அழகான விஷயம். உபனிஷத்துக்கெல்லாம் தான் திருவள்ளில் தேன் பெறுதுன்னு சொல்றாரு. உண்மையா இல்லைன்னு தான் பரீட்சை பண்றதுக்காக ஒண்ணும், சிறைச்சோறு இடுக்காக ஒண்ணும், அதுக்கப்புறம் அந்த வழியில எந்த ஜந்தும் புறப்படாமறதுக்காக வாய்ச்செரித்தா போல 3 அர்த்தம். என்ன தெரியுமா? உபனிஷத்துக்கெல்லாம் தன் திருவிழா தேன் பெறுதுன்னு சொல்றது அது உண்மையா இல்லைன்னு இவனுக்கே சந்தேகம் வந்துட்டு, அந்த சந்தேகத்தை பரிகாரம் மட்டும் தான் இவனே அதை ருச்சிச்சு பார்க்கான். ருச்சிச்சு பார்த்தா இதான் பக்தாள் என் திருவடி விடமாட்டேன்னு சொல்றா, இவ்வளவு தேன் இருக்கேன்னு அவருக்கே ஆசீர்வாதம். அது ஒரு காரணம். இன்னொன்னு என்ன, சிறைச்சோறு சமைக்காக. இது அர்த்தம் புரியுதா? 7 உலகத்தையும் சமஸ்த பிராணியும் தன் வயத்துல வச்சுட்டான் பழைய காலத்துல. இது பழைய காலம் தான். இது மார்க்கண்டேயரா பிரளயத்தை காட்டுச்சு, அப்ப அந்த மாதிரி பார்த்தேன்னு சொல்றாரு. இந்த பிரளய காலத்துல ஜெகத்தெல்லாம் உள்ள வச்சுட்டானா ஜெயிலில் நிறைய கைதியில் வச்சுட்டு சோறு போடாமல் இருந்தா என்ன பண்றது? அதுக்காக அந்த வயத்துல இருக்கக்கூடிய அத்தனை பிராணிகளுக்கும் சாதம், அதுக்கு ஆகாரம் போடணும் இல்லையோ, அதுக்காக என்ன பண்ணா இந்த டிப்ஸ் ஏற்றுற பாட்டில் கவுத்து வச்சு ஏற்றுறோம் இல்லையோ, அந்த மாதிரி இந்த திருவடியை கவுத்து சேர்த்துட்டா இந்த திருவள்ளில் இருக்க தேனெல்லாம் வயிற்றுக்குள்ள போச்சுன்னா அத்தனை ஜீவராசிகளும் பிழைக்கும். வயதாகிற சிறையில் இருக்க ஜீவராசிகளுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்காக அந்த திருவடி அப்படி தலைகளாக திருப்பி வச்சிடும், சிறைச்சோறு சமைக்கல. இன்னொரு அர்த்தம் தான் ரொம்ப அர்த்தமான அர்த்தம். கல்யாணத்தில் சாப்பிடு, பிராமணார்த்தம் சொல்ல வேண்டாம், கல்யாணத்தில் சாப்பிட மூக்கு இப்படி சாப்பிட்டா தூங்க ஆரம்பிச்சா கொரட்டை, இந்த கொரட்டையில் வடையும் பாயசமா வரும். அப்படி சாப்பிட்டாலாம் சில பேர். அதுக்காக என்ன பண்றதா வாயை கட்டுன்னு தூங்குவா சில பேர், ஏன்னா உள்ளுக்குள்ள வெளியில் வராம. அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றது, கழுத்து வரைக்கும் இந்த எல்லா ஜீவராசிகளும் வயிற்றுல வச்சுட்டார வாயை திறந்துனே ஏதாவது ஒண்ணு துள்ளி வெளியில் வந்துருப்பது. இந்த பாட்டிலுக்குள்ள மீனை போட்டு ஜலத்தை கூட்டி மீனை போட்டு வச்சதால மேலே காருக்கு போடலன்னா மீன்லாம் துள்ளி வெளியில் வந்துடுது. அதுக்காக 4 பக்கம் கண்ணாடி போட்டு வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஜீவராசிகள் வெளியில் வந்துருப்பது. காருக்கு வாயாக மூடிக்கு அது வாய்ச்செரித்தல் வாயை மூடுறது, காருக்கு போடுறது. அதுக்காக அந்த சின்ன திருவடியை அழகான திருவடியை கொண்டு வாயில வச்சுட்டா அது காருக்கு போடுறா அப்படி இருக்கான். இப்படிலாம் இல்லையா? அந்த மாதிரி தன் திருவில் இருக்கிற போக்கியத்தையே தானே அனுபவிக்கிற போது இந்த பசுக்கெல்லாம் கேட்கணுமா? அத்யுதமான ஸ்லோகம். சம்சக்தானிவ பாத்து ஔபனிஷத வியாகார மாத்தியரசான் உன்மாருஷ்டும் பிரஜசுந்தரி குச்சித்தட்டி பாட்டியர ரேணும். அதுக்கப்புறம் கோபிகளுடைய அந்த சந்த குழம்பெல்லாம் போக்குறதுக்காக உன்மீலன் முரளி நினாத பகுடா மோதோ உபசீதத் கவி, அந்த புல்லாங்குழி சப்தம் கேட்டு ஓடி வந்து அந்த கானத்தினாலே பெருகுது. அப்படிப்பட்ட வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காது செல்வம் நிறைந்தேதோர் எம்பாவாய் என்றுதான் அந்த நேத்தே சொன்னேன். அந்த பசுக்கள் இருக்கிறதுல மகாலட்சுமி கூடவே இருப்பள், எப்பவுமே இருப்பள். அப்படிப்பட்ட மகாலட்சுமி சாநித்தியம் தான் நீங்காது செல்வம் நிறையும். அதில் நான் இந்த உத்தவன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறியும் அப்படின்னு சுவாபதேசம். ரொம்ப அற்புதமான சுவாபதேசம். நம் பாவிந்து சரணாகி, அந்த சரணாகி பண்றப்போ உத்தவன் பேர் பாடணும். நாராயண சிவன் நாராயண சரணம், அந்த பகவானுடைய திருநாமத்தை சொல்லணும். அப்படி பண்ணுவானா என்னன்னா ஓங்கு பெரும் சன்னலோடு கயல்களை. இந்த சன்னல் என்பது சரணாகத்தாள் என்றதான ஒரு பயிர். இந்த சரணாகத்தாள் பயிர் நிறைய வளரும். இதுக்கு ஜலம் எங்கே அப்பப்போ வரணும்னு கேட்டால் திருவேங்கடனுடைய தை என்றதான தீர்த்தம் அப்பப்போ வருது. அந்த மாதிரி இந்த சரணாகத்தாள் என்ற பயிர் வளருது. அந்த பயிரை ஒருத்தன் பயிரிடுவான், அது நன்னா வளைஞ்சு மகசூல் ஆகிற சமயத்தில் சொந்தக்காரன் வந்து எடுத்து போவான் இல்லையா? அந்த மாதிரி சொந்தக்காரன் திருவேங்கடமுடையார் வந்து சரணாகத்தால் ரொம்ப சந்தோஷமா அவன் அனுகிரகம் பண்றானான். இது சுவாமி தயாசத்திலே சாய்கிறார். சமயோபனதி தவ பிரவாஹி அனுகம்பே கிருத சம்பிரவா தரித்ரி சரணாகத சஸ்ய மாலினியம். சரணாகத சஸ்யன பயிர், சரணாகத்தால் இந்த ஸ்லோகத்துக்காக இந்த பாசுரத்துக்காகவே ஏற்பட்டதானே இது ஒரு சுவாபதேச ஸ்லோகம்னே சொல்லலாம். சரணாகத சஸ்ய மாலினியம் ஓங்கு பெரும் சன்னலோடு கயலுகளை. அந்த மாதிரி எங்கத்தாலும் பிரபன்னாகிரேசர். அதில் உள்ள பாகவத்தாலாம் பரம சந்தோஷம். அப்படியே சரணாகதி அடித்தா ரொம்ப சந்தோஷம், சரணாகதி அடித்தா ரொம்ப சந்தோஷம், அப்படின்னு பாகவத்தாளுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பிரபன்னாகிரேசருடைய மத்தியத்தை இவாளும் ஏற்கனவே சரணாகதி பண்ண பாகவத்தாலும் பரம சந்தோஷம் தடிதான். பொறிவண்டு கண்படுப்ப இந்த ரங்கநாதன் படிச்சு விரேப வர்ணம்னு சொல்ற பெருமாள் வண்டு கலர் உள்ள டபுள் கலர் உள்ள அந்த மாதிரி வண்டை போல இருக்கணும் எம்பெருமான். அவன் கண் படுப்ப அப்படின்னா ஜெகத்தை சிருஷ்டிச்சு சபலமாச்சு, சன்மம் பல செய்து ஒன்றி உலகம் படைத்தான். இந்த தடவையாவது 10 பேர் சரணாகதி வரமாட்டாளா அப்படின்னு நினைச்சுதான் சிருஷ்டி பண்றான். நம்முடைய சிருஷ்டி சபலமாச்சுன்னு அப்பதான் நிச்சந்தனா தூங்குறான். நான் அந்த மாதிரி பரமாத்மா அந்தர்யாமியான பரமாத்மா நிச்சந்தனா இருக்க இப்படி சரணாகத்தார்கள். சமயோபனதை தவ பிரவாஹி அனுகம்பே கிருத சம்பிரவா தரித்ரி சரணாகத சஸ்ய மாலினியம் வருஷைலேச கிருஷீவலம் தினோதி. தீங்கென்று நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது. 3 மழை நான் 3 விதமான மந்திரோபதேசங்கள்.
உக்தி திகழும் உரை மூன்றில் மும்மூன்றும் சித்த உணரத் தெளிவித்தார். முத்தி தரும் மூலமலையன் முடிசேர் முகில் வண்ணர் சீல வரிவார் சிலர். எம்பெருமானி சொரூப சுபாவோடு நன்னா தெரிஞ்ச ஆச்சாரியர்கள். முகில் வண்ணன் சீல வரிவார் சிலர். இந்த மாதிரி பகவத் ஸ்வரூபத்தை தெரிஞ்சுதான் ஆச்சாரம் ரொம்ப குறைச்சல். அந்த முகில் வண்ணர் சீல வரிவார் சிலர். மூலமறையன் முடிசேர், அந்த அவன் எங்க இருக்கான்? மூலமறையன் முடிசேர் முகில் வண்ணன் வேதாந்த பிரதிபாத்தியனான எம்பெருமான் இருக்கானே, அவருடைய சொரூப சுபாவங்களை தெரிந்து கொண்ட ஆச்சாரியன் நமக்கு சித்தம் உணர தெளிவித்தார். நம் மனசை நன்றா தேர வியம்பினர். என்னன்னா உத்தி தழும் உரை மூன்றில் மும்மூன்றும் சித்த உணர. 3 மந்திரங்கள், அஷ்டாட்சரம், துவயம், சர்ம ஸ்லோகம், ஒன்னூனுக்கு 3 அர்த்தம். இப்படி ராசியத்திரங்களிலே மும்மூன்றான அர்த்த விசேஷங்களை ஆச்சாரியர்கள் உபதேசிப்பர். திருமந்திரத்தில் 3 வாக்கியங்களில் அடையிலே ஸ்வரூப சமர்ப்பணம், பரசமர்ப்பணம், பலசமர்ப்பணம், அனுசந்தேயம். அஷ்டாட்சரத்தில் பிரணவத்தினாலே ஸ்வரூப சமர்ப்பணம், நமஹா என்றதுனாலே பரசமர்ப்பணம், நமம கச்சித் பரஹா அப்படின்னு பரசமர்ப்பணம். நாராயணா என்றது பலசமர்ப்பணம், எனக்கா எதுவும் வேண்டாம், எல்லாம் அவனுக்காகத்தான். அதில் ஸ்வரூப சமர்ப்பணம் ஒரு அர்த்தம், பரசமர்ப்பணம், பலசமர்ப்பணம், இந்த 3 அர்த்தம் அஷ்டாட்சரத்தில். திங்கள் மும்மாறி பெய்து சரணாகதி மந்திரத்தினாலும் சரி, அதில் 3 வாக்கியங்கள். நாராயண திருளை சரணமா பற்றுகிறேன், நாராயணனுக்கே ஆவேன், எனக்கு நான் ஆக கிடைவேன், 3 வாக்கியங்கள். அதில் என்ன உபாய விசேஷமும் பகவானுடைய திருளை சரணமா அடைகிறேன்னு சொல்லி அங்கே உபாயம். அப்புறம் நாராயணனுக்கே ஆக கிடைவன் 2வது வாக்கியத்தில் ஸ்ரீமதே நாராயண பகவானுக்கே ஆக கிடைவன். புருஷார்த்த விசேஷமும் நம கிஞ்சித், அகங்காரங்கள் கிடையாது. விரோதி நிவர்த்தியும் ஆக 3 அர்த்தங்கள். சர்ம ஸ்லோகத்திலே அதில் 3 வாக்கியங்கள். எந்த ஒரு மந்திரத்திலும் 3 வாக்கியம் தான். சர்வதர்மான் பரித்தஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ, அது ஒரு வாக்கியம். அகந்த்வா சர்வபாபேபியோ மோக்ஷாமி, அது ஒரு சென்டென்ஸ். மா சுச்ச, அது ஒரு வாக்கியம். இந்த 3னாலே 3 அர்த்தங்கள். அதிகாரி கிருத்தியமும் நீ செய்ய வேண்டியது என்ன? இந்த கல்யாணம் மாதிரி தான். பொண்ணாத்துக்காரன் என்ன செய்யணும்? பிள்ளையாத்துக்காரன் பொண்ணாத்துக்காரன் 10,000 ரூபாய் வரதட்சணை தரணும். பிள்ளையாத்துக்காரன் என்ன பண்ணுறாங்க? கொடி திருமங்கல்யம். அதுக்கப்புறம் அவள் 2 பேரும் சந்தோஷம் வாழணும் தானே. அதிகாரி கிருத்தியம், அதிகாரியா இருக்கும் என்ன பண்ணணும்? சரணாதி பண்ணும். அது முதல் வாக்கியத்து, முதல் ஸ்லோகத்தில். அப்புறம் அதிகாரி இன்னொருத்த சரண்யன் எம்பெருமான். அவன் என்ன பண்ணுறான்? ஆந்தா சருபாபி, நீ சரணாதி பண்ணு, நீ 10,000 ரூபாய் வரதட்சணை கூட நான் கொடி திருமங்கலி வாங்குறேன். அது அங்கே கூட பண்ணலாம், அங்கே இங்கே சரணாதி பண்ணாமல் ரட்சிக்க மாட்டான். ஏன் அந்த மாதிரி ஏதாவது நீ பொண்ணை கொடு, நான் நகையெல்லாம் போடுறேன் அப்படி வச்சு வரதட்சணை வாங்காமல் தான் அவன் பொண்ணை தரணும், நான் அப்புறம் நகை தரேன் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி உன் ஆத்மாவை எங்கிட்ட கொடு, நான் உன்னை எல்லா பாப்பத்தையும் இப்படி வைக்கிறேன். இது இவருடைய காரியம். அப்புறம் உத்தர கிருத்தியம், கிருத்தகிருத்தியம் நான் சரணாதி பண்ணவன் இருக்கானே, அவருடைய கிருத்தியம் சொல்லிட்டு மாசிச்சா சரணாதி பண்ணா அப்படி கல்யாணம் ஆகலேன்னு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வருத்தணும். கல்யாணம் ஆயிடுத்தேன்னு வருத்தம் வரக்கூடாது. முன்பு சோகித்தில்லாமல் அனதிகாரியம். சரணாதி பண்ணுறதுக்கு முன்னாடி சோகம் இல்லைன்னா அன்ஃபிட். சரணாதி பண்ணுறதுக்கு அவன் அனதிகாரி. சரணாதி பண்ணாவிட்டு சோகப்பட்டானேல் நாஸ்திகனாம் அத்தனை சாமி சார். அதில் முன்சியகாரியம் பெண்சிகாரி, இப்படி 3 அர்த்தம். வள்ளல் பெரும் பசுக்கள். பசுக்கெல்லாம் எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப வசந்த பசு. வள்ளல் பெரும் பசுக்கள் நாம் மறுபடியும் கேட்காமலேயே கொடுக்கக்கூடாத பசுக்கள். அது அழகான உதாரணம் சொல்றார். பறக்கும் புகழ்வரும் பைம்பொருள் வாய்த்துடும் 10,000 இறக்கின்றவர்க்கு இருந்தால் அறமுளதென்று எம்பார். சாஸ்திர பேப்பரில் பேர் வரும், நிறைய சம்பாவனை வரும் தான் கொடுக்க மாட்டார். பின் என்னென்ன கந்தன நம்மை எண்ணி கறக்கும் சொருபிகள் போல் சொருகின்றனர் சொல்ல முதே சுவாமி தேசன். இதுக்கும் ஒரு சுவாபதேசம் சாய்க்கிறேன். பறக்கும் புகழ்வரும் பைம்பொருள் வாய்த்துடும் 10,000 இறக்கின்றவர்க்கு இவை ஈந்தால் அறமுளதென்று எம்பார். கறக்கும் கருத்துடை கறக்கும்னா அந்த இடையணும். கறக்கிறதுன்னு போட்டால் பாலை கறக்கிறதுனா மறைக்கிறது. ஈவது கரவேல், கொடுக்கறத தடுக்காதே மறைக்காதே. கறக்கும் கருத்துடை தேசிகர். ஒரு பதிமிருதாஸ்தி தன் அழகெல்லாம் துஷ்டனை பார்த்த போது எப்படி மறைச்சு போடும், அதில் அயோக்கியனை பார்க்கும்போது தன்னுடைய ஞானத்தெல்லாம் மறைச்சு போடலாம். அவளுக்கு விஷயத்தை சொல்ல மாட்டார், பக்தனா இருக்கவாள் தான் சொல்லுவார். அந்த மாதிரி கறக்கும் கருத்துடை தேசிகர் கந்தன நம்மை எண்ணி சுரக்கும் சுரபிகள் போல் சொருகின்றனர் சொல்ல முதே. அந்த மாதிரி அது ஆச்சரியம் யாரா இருந்தாலும் சொல்லக்கூடாது. இதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த காரார் குடற்கொண்டை கட்டு விச்சு கட்டேறி திருமடல்ல திருமங்கி ஆழ்வாருக்கு குறி சொல்றதா ஒரு குரத்தி வர. அந்த குரத்தி சொல்லிச்சு ஆழ்வார் குரத்தி வர்ணிக்கிறார். அவள் எப்படி திரும்ப இருக்கா? தலை நிறைய முடிச்சு, ஒரு மயிர் கூட அவளுக்கு வந்து வழுக்கவே இல்லை. கேட்டார், குரத்தி சொல்றதான் விசேஷமாச்சு, அவள் முடியெல்லாம் பற்றி வர்ணிக்கணுமான்னு கேட்டார் நஞ்சியர். போய் இவள் சாதாரண குரத்தி இல்லணும், இந்த குரத்தி யாரு தெரியுமா? வியாக்கியானம் பண்ற. எம்பெருமானார் போலேயும்
கீதாச்சாரியன் போலேயும் இக்கட்டுவிச்சின் வைபவம் இருப்பது. இந்த கட்டுவிச்சனா ஆச்சாரியனையா, எப்படிப்பட்ட ஆச்சாரனா? எம்பெருமான் போலேயும் ஸ்ரீ கீதாச்சாரியன் போலேயும். கீதாச்சாரியன் கேளு பூயே மகாபாவ சுனுமே பரமச்சு கேளு கேளுன்னு அவன் கேட்காம வச்சு சொல்லிட்டு இருக்கார் பாருங்க. அந்த மாதிரி ஆச்சாரியன் நல்ல சிஷ்யன் கிடைச்சுட்டா மேலே மேலே சொல்லிட்டு இருப்பார். அதோட பாஷ்யக்காரர் போலையும் எம்பெருமானார் அவர் கோபுரத்தில் ஏறி விஷயங்களை மந்திரத்தை சொல்ல எல்லாரும் எங்கிட்ட வருங்கோ சொல்றேன்னு சொன்னார். அந்த மாதிரியா ஆச்சாரியால் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறாள்னு அந்த ஒரு குடத்தையை வர்ணிச்சது ஆச்சாரியாள் வைபவம். அவருடைய தலை கூந்தலை வர்ணிச்சது இல்லையா? ஆச்சாரிய ஆத்ம குணத்தில் காட்டிலும் தேக குணமே பிரதானம். ஆச்சாருக்கு நல்ல ஞானம் இருக்கு, அனுஷ்டானம் இருக்கு, யாருக்கு தெரியும்? பக்கத்தில் இருக்காளுக்கு காலக்ஷேபம் பண்றவளுக்கு தெரியும். பாருக்குச்சே ஒரு பெரிய மகாபுருஷன் எப்படி தெரியும்? இந்த பர்சனாலிட்டி, அந்த சரீர தேஜஸ், திருமையோட தேஜஸை பார்த்தா தெரியும். அது ஆத்ம குணத்துக்காலும் தேக குணமே பிரதானம். அப்படி அங்கே ஐஷிங்க அடிக்க ஒரு தடவை கேட்டாச்சு ஐஷிங்க, ஏன்னா நீ சொர்ண சுவாமியை சேவிச்சிருக்கான்னு கேட்டுச்சு. இப்போ நான் சேவிச்சதில்லை, என்ன திருமேனி எப்படி தான் இருக்கும், பழப்பழப்பழான்னு இருக்குண்ட அப்படின்னு அந்த திருமேனி பற்றி கண்ணில் சாரியா. அப்போ ஐஷிங்களுக்கு 70 நிமிஷம் 70 நிமிஷம் சின்ன வயசுலேயே நானா யார்கிட்டையும் வாசி ஞாபகம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அது சமயத்தில் அழகிங்க தன்னுடைய ஆச்சாரனை பற்றி சொல்லி இந்த திருமேனி பற்றி அப்படி அழகாக சாய்க்கணும். அந்த கைங்கறி மட்ட சமயத்தில் மத்தியானம் சேனிச்சுக்கிட்டே அப்போ ஒத்துரும் இருக்க மாட்டேன், கதவெல்லாம் சாத்திட்டு 10 நிமிஷம் நாங்கள் இருப்போம். இந்த அதில் நான் இருக்கு, நீ காலக்ஷேபம் இருந்தாலும் உங்கள்கிட்ட பல விஷயங்களை சொல்கிறேன்டா அப்படி சில சாஸ்திரார்த்தங்கள்லாம் சாய்க்கிறோட ஆயிடுங்க. அந்த காலமெல்லாம் மறுபடியும் வரவே வராது. அந்த மாதிரியா என்னாலே அந்த மாதிரி காலத்தை உண்டு பண்ண முடியாது. இப்போ ஆச்சரியமான ஒரு சந்தர்ப்பம். அந்த மாதிரி அவளுடைய எங்கள் ஐஷிங்கர் இந்த சேனத்தில் சேனிச்சுனாச்சுன்னா பீஷ்மாச்சார் சேரத்தில் பத்து படத்தில் அந்த அந்த கட்டில் ஒரு சின்ன பழம் இருக்கும், அது நிறைய ஐஷிங்கர் திரும்பி ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அழகு. அது மாதிரி பெருவாள் ஆச்சாரியாளுடைய ஆத்ம குணத்துக்காலும் தேக குணம் தான் ரொம்ப. அடுத்தது ஆழிமழைக்கண்ணா கொஞ்சம் போவோம். ஆழிமழைக்கண்ணா பாசுரம் ரொம்ப அற்புதமான பாசுரம். ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்குமோ துகுடார் தேரி ஊழி முதல்வனரும்